இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புதிய நன்னாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது சரித்திரம் படைப்போம் தளம். நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே விதைக்க வருகின்றார் அன்பு தோழர் கற்பகவல்லி அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் எழில்நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலங்களாலும் ஆகச்சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமற நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசீராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம், ஆகச்சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும், சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம், உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன். சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நன்றிங்க அன்பு தோழர். நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியாகத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம் அன்பின் காணிக்கையாய். இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்றல் மற்றும் கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக ஒவ்வொரு தருணங்களையும் இனிமை கோர்க்கும் பொழுதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் அகம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும், பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய், வாழ்வின் உடன் வழித்துணையாய், வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த இயற்கை என்னும் இறைமைக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு இடம் இணைந்து பயணிப்போம், நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய்.
இப்பிரபஞ்ச பெருவெளியில் நிக்கமற நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசிரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 403வது நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் நன்றி என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். நன்றி உடையவர்களாக நமது வாழ்வின் பாதை இருக்கும் பொழுது நமது வாழ்வின் உயர்வு என்றென்றும் மேலோங்கிய ஒன்றாக இருக்கக்கூடிய வகையில் இயற்கை நம்மை இப்பிரபஞ்சத்தை வடிவமைத்துள்ளது. நமது வாழ்வியல் வழித்தடங்களில் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு சிறு சிறு நிகழ்வுகளுக்கும் நன்றி பகிர்பவர்களாக நாம் மாற்றம் பெறும் பொழுது நமது வாழ்வியல் வழித்தடங்கள் இன்னும் இன்னும் இனிமை கோர்த்த ஒரு பயணமாக மாறிப்போகின்றது. இந்த நன்றி தொகுப்பில் இன்று நமது தளத்தில் நாம் ஞான சஞ்சீவனம் என்ற தொடர் நிகழ்வின் 3வது பாகத்தில் அடியெடுத்து வைக்கின்றோம். மெய்ஞானவியல் கோட்பாடுகளை தமது பயிற்சிகள் வாயிலாக மக்களுக்கு எடுத்து செல்வதில் வல்லவராக இருக்கக்கூடியவர் அன்பு சகோதரர் ஸ்ரீ சசிகுமார் அவர்கள். எப்பொழுதும் எளிமையான வகையில் ஆழமான கருத்துக்களை மக்கள் மனதில் மிக தெளிவாக புரியும் வகையில் எடுத்து சொல்வதில் வல்லவராகவும் விளங்கக்கூடியவர் அன்பு சகோதரர் அவர்கள். நிறைய நிறைய சமூக செயற்பாடுகள் வாயிலாக மக்களின் மனங்களில் மாற்றங்களை விதைக்கக்கூடிய வாழ்வியல் பயிற்சியாளராகவும் இயற்கை வழியிலான ஒரு வாழ்வு அமைந்திட வேண்டிய வாழ்வியல் முறைகளை தமது மெய்ஞானவியல் பயிற்சி வாயிலாக கருத்தியல் வாயிலாக மக்களுக்கு நல்ல விடயங்களை ஒரு சமூக செயற்பாட்டாளராக எடுத்து செல்லக்கூடியவர் அன்பு சகோதரர் அவர்கள். தாம் வசிக்கக்கூடிய கோயம்புத்தூர் மற்றும் சுற்றுப்புறம் சார்ந்த பகுதிகளில் உள்ள மக்களுக்கும் தமிழ் சார்ந்த நல்லுலகில் வாழக்கூடிய மக்களுக்கும் தமது வாழ்வியல் பயிற்சிகள் வாயிலாக அவர்கள் மனங்களில் மாற்றங்களை விதைப்பவராகவும் அவர்களது வாழ்வியல் வழித்தடங்களில் செம்மையான வாழ்வினை நோக்கி அவர்கள் பயணிப்பதற்கான வாழ்வியல் சூழலை ஏற்படுத்துவதிலும் வல்லவராக விளங்கக்கூடிய அன்பு சகோதரர் அவர்கள் இன்று நம்மிடையே நமது எளிய அழைப்பினை ஏற்று நமது நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக சிறப்பு பேச்சாளராக இணைந்து கொண்ட தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும்
அவரை சரித்திரம் படைப்போம் தளம் இந்நிகழ்விற்கு வருகு 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 என்று வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் ஞான சஞ்சீவனம் என்ற அற்புதமான தொடர் நிகழ்வின் 3வது பாகம் வாயிலாக நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் செம்மைப்படுத்துவதற்கான வழிமுறைகளை கேட்டறிவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை ஞான சஞ்சீவனம் மெய்ஞானவியல் கோட்பாடுகள் வாயிலாக அழகுபடுத்துவோம். நமது வாழ்வியல் பயணத்தை இன்னும் இன்னும் இனிதாக்குவோம். நன்றி. நன்றி நன்றி சகோதரரே, நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்ங்க. உங்கள் அனைவரையும் 3வது மாதம் உங்களை இந்த தளம் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்களோடு ஸ்ரீ சசிகுமார் ஞான சஞ்சீவன குருகுலத்தினுடைய நிறுவனருங்க. நாம ஒவ்வொரு மனிதரும் தன்னுடைய வாழ்வில் அன்றாடம் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள், 5 வகையான சவால்களை குறித்து நாம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதுல முதல் மாதம் பணம் சார்ந்த சிக்கல்கள், பணம் சார்ந்த சவால்களை எதிர்கொள்வதற்குண்டான தீர்வுகள் தனக்குள்ளே ஒளிந்து கிடைப்பதை நாம் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இந்த முதல் மாதம் நிகழ்ச்சியில நாம சில சூட்சமங்களையும் சில வழிமுறைகளையும் பகிர்ந்து கொண்டோம். 2வது மாதம் உறவுகளில் ஒரு தனி மனிதனுக்கு தன்னுடன் இருக்கக்கூடிய உறவுகளில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை எதிர்கொள்வதற்கோ அந்த சவால்களை எதிர்கொள்வதற்குண்டான சூட்சமங்களை குறித்து நாம் 2வது மாதம் பகிர்ந்து கொண்டோம். இப்போ 3வது மாதமாக தொழில் சார்ந்த சிக்கல்களில் தொழில் சார்ந்த சவால்களை ஒரு மனிதன் எவ்வாறு எதிர்கொள்ளலாம், அதை எதிர்கொள்வதற்குண்டான தனக்குள்ளே ஒளிந்திருக்கக்கூடிய அந்த சூட்சமங்களை நம்ம எப்படி தெரிந்து கொள்வது அப்படிங்கறது குறித்து சில விஷயங்களை அவங்களோட நான் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சிங்க. ஒரு சர்வே ஒண்ணு சொல்லுது. அந்த சர்வே என்ன சொல்லுதுன்னா, எல்லா தொழில் முனைவோர்களையும் ஒரு சாம்பிளா எடுத்துக்கிட்டு, ஒரு குறிப்பா ஒரு 1000 பேரை சாம்பிள் எடுத்துக்கிட்டு, இந்த தொழில் முனைவோர்கள் தன்னுடைய வாழ்வில் வளர்ச்சி அடைவதற்கும் அல்லது வளர்ச்சி இல்லாமல் போவதற்கும் என்ன காரணம் அப்படின்னு ஒரு ஆய்வு நடத்தப்பட்டது. அந்த ஆய்வு முழு நேர தொழில் முனைவோர்களாக இருப்பவர்கள், தொழில் செய்பவர்களாக இருப்பவர்களையும் எடுத்தாங்க. பார்ட் டைமா பாதி நேரம் வேலைக்கு போயிட்டு பாதி நேரம் தொழில் பண்றவங்களையும் எடுத்தாங்க. வேலைக்கு போயிட்டு இருந்து தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்க, தன்னுடைய வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க ஆனா தொழில் செய்யணும்னு ஆர்வம் இருக்கிறவங்க, அவங்களையும் ஆய்வுக்கு எடுத்தாங்க. இவர்களெல்லாம் ஆய்வுக்கு எடுத்து என்ன மாதிரியான சிந்தனைகள் இவர்களுக்குள்ள இருக்குது, என்ன மாதிரியான பழக்க வழக்கங்கள் இவர்களிடம் இருக்கிறது, எதனால இவர்களால் தன்னுடைய வாழ்க்கையில் தொழிலில் வெற்றி பெறுவது தடைபடுகிறது, இல்லைன்னா வெற்றி ஏன் தள்ளி போகிறது அப்படின்னு ஒரு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அந்த ஆய்வுல ஒரு ஃபைண்டிங்ஸ் என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, தொழில் செய்பவர்களும் சரி, தொழில் செய்யணும்னு விருப்பப்படுறவர்களும் சரி, தொழில் செய்வதற்குண்டான தன்னுடைய அனைத்து செயல்களையும் செயலாக முயற்சி செய்பவர்களும் சரி, எல்லாருமே 80% முடிவுகள் எடுத்து விடுகிறார்கள், பிளான் பண்ணிடுறாங்க. 80% ஆஃப் த பீப்புள் பிளான்டு, பக்கா எல்லாத்தையும் முடிவு பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனால் 20% மக்கள் தான் செயல்படுத்துகிறார்கள் அப்படின்னு ஒரு ஆய்வு குறிப்பிடுகிறது. அப்ப நான் 80% செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனா 20% தான் நான் செயல்படுத்துறேன். இப்போ 80% செய்யணும்னு முடிவு எடுக்கிறாங்கல்ல, அவங்க 100% ஜெயிச்சிருக்கிறாங்களா அப்படின்னு அடுத்த ஆய்வு. இல்ல, அதுலயும் 100% மக்கள் ஜெயிக்கல. அதுல என்ன சொல்லுதுன்னா, 95% மக்கள் கான்சியஸா இருக்கிறாங்க, 5% மக்கள் தான் அன்கான்சியஸா விழிப்போட இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு தகவல். அதாவது 80% மக்கள் பிளான் பண்ணிடுறாங்க ஆனா ஆக்ஷன் பண்றதில்ல. சரி, அந்த 80% பிளான் பண்றவங்க பூரா ஜெயிச்சிடறாங்களான்னு உள்ள போய் பார்க்கும் பொழுது அவங்க 80% பேரும் ஜெயிக்கிறது இல்ல. அதுல வெறும் 5% மக்கள் தான் ஜெயிக்கிறாங்க. ஏன்னா 95% மக்கள் வெறும் கான்சியஸா தான் இருக்கிறாங்க, 5% அதாவது கான்சியஸ் விழிப்போட தான் இருக்கிறாங்க, 5% மக்கள் தான் அன்கான்சியஸ் காம்பிடன்ட்ங்கிற விழிப்பு நிலையோட இருக்கிறாங்கன்னு அடுத்த ஆய்வு சொல்லுது. சரி, இந்த இடத்துல ஒரு குழப்பம் வருது. அது என்னங்க அன்கான்சியஸ் விழிப்பு நிலை, காம்பிடன்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது,
மேல் மனம் ஆள் மனம்னு 2 வகையாக நம்மளுடைய மனம் செயல்படுகிறது. அதான் மொத்தம் 4 மனம் இருக்கு. பட் இங்க புரிதலுக்காக நான் சொல்றேன். இப்ப நீங்க ஒரு காரியத்தை செய்றீங்க, ஒரு தொழில் செய்யணும்னு நினைக்கிறீங்க. அந்த தொழில்ல இன்னைக்கு நீங்க அன்றாட வாழ்க்கையில ஒரு வேலையை செய்யறதுக்கு முயற்சி பண்றீங்க. இப்ப ஒரு வேலை செய்யும் பொழுது நமக்கு 2 வகையான எண்ணங்கள் பேரலா வருது. என்ன வருது? சரி, இந்த காரியத்தை செய்யலாம் அப்படின்னு தோணுது. இன்னொரு எண்ணம் தோணுதுன்னா, இந்த காரியம் ஒரு வேலை செஞ்சு நடக்காம போயிட்டா என்ன பண்றது? இது தோல்வியில போய் முடிஞ்சிட்டா என்ன பண்றது? இப்ப 2 வகையான எண்ணங்களுமே ஒரே நேரத்தில் பேரலா சிமிலரா வருது. இப்போ நடக்காம போயிட்டா என்ன பண்றதுங்கிறது தான் 95% கான்சியஸ் விழிப்புணர்வோட இருக்குது. இது கண்டிப்பாக நடக்கும்ங்கிறது வெறும் 5% அன்கான்சியஸ் காம்பிடென்ட்ல இருக்குது. அப்போ நாம பல நேரங்களை சிந்தித்து செயல்படும் போது இது நடக்கலன்னா என்ன பண்றதுங்கிற அந்த எண்ணம் அதிகமாக மேலோங்கிறதுனாலதான் நாம வெற்றி தள்ளி போகுதே தவிர ராசி, நல்ல நேரம், லக்கு அப்படிங்கிறதுனால கிடையாது அப்படிங்கிற ஒரு ஆய்வு. அப்போ ஒரு தொழில் வாழ்க்கையில் தொழில் செய்கின்ற வரைமுறையில் நாம் எங்கு கவனமாக இருக்க வேண்டும்? There are certain things. ஒரு 6 வகையான விஷயங்கள்ல நாம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது ஒரு தொழில் முனைவோர். இந்த 6 விஷயங்கள்ல கவனமாக இருக்கும்போது அந்த 5% அன்கான்சியஸ் காம்பிடென்ட். நீங்க எப்போதுமே காம்பிடென்டா இருக்கும். அன்கான்சியஸ் ஆள் மனதுல கூட நீங்க கான்பிடென்டா இருக்கிறதுக்கு ஒரு 6 வகையான ஒரு செயல்களை நாம இங்க செய்யலாம் அப்படின்னு பாக்குறோம். அது எப்படி சொல்லலாம் சிம்பிளா? ஒரு ஆர்டினரியா பீப்புளா இருக்கிறவங்க எக்ஸ்ட்ராடினரி பீப்புளா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு இந்த 6 வகையான குணங்கள் உதவி செய்கிறது. அது மட்டுமல்ல, தொழில் முனைவோராக இருப்பவர்கள் அந்த 5% மக்கள் தான் அன்கான்சியஸ் காம்பிடென்டா இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான அந்த 6 வகையான கேரக்டரிஸ்டிக்ஸ்னு சொல்லலாம், அல்லது நீங்க மெத்தட்னு சொல்லலாம், எப்படி வேணா சொல்லலாம். நாங்க என்ன சொல்றோம்? அணுகுமுறைன்னு சொல்றோம். இந்த 6 வகையான அணுகுமுறை. 1, டூ சம்திங். நீங்க எப்பவுமே யோசிச்சுக்கிட்டே இருக்காதீங்க, யோசிச்சா செயல்படுத்துங்க. அந்த செயல்படுத்துறதுல மேம்பட்டுக்கான சிந்தனைக்குள்ள நம்ம போலாம். பட் டூ சம்திங், ஆல்வேஸ் ஆக்ட். நீங்க பெர்ஃபார்ம் பண்ணணும். டூ சம்திங், ஆல்வேஸ் டூ சம்திங், பெர்ஃபார்ம் சம்திங். இது என்ன ஆகுமோ ஏதாகுமோ, இது பர்ஃபெக்டா பண்ண முடியுமா இல்ல 100% சரியா தான் பண்ண முடியுமாங்கிற கேள்விக்குள்ள போகாம டூ சம்திங் ஆல்வேஸ். நம்பர் 1. 2வது, ஆல்வேஸ் ஃபார்வர்ட், நெவர் பேக்வர்ட். எப்பவுமே ஒரு செயலை செய்யறீங்க, அந்த செயலினுடைய மாற்று வழியில அடுத்த கட்டத்துக்குண்டான வழிக்கு தான் நம்ம போகணுமே தவிர அதுல இருந்து பின்வாங்கிறது வேண்டாம். சரி, பின்வாங்குறதுன்னா சில இடங்கள்ல நீங்க பின்வாங்கிறது கூட அவசியமாக இருக்கும். எப்படி? நீங்க ஒரு தொழில் ஆரம்பிச்சிட்டீங்க, அந்த தொழில் நஷ்டத்துல போகுதுன்னு தெரியுது. தெரிஞ்சுக்கிட்டே நான் இத வாய்ப்பே இல்லாததை, ஸ்கோப்பே இல்லாததை திரும்ப திரும்ப பண்ணக்கூடாது. ஒரு தொழில் முனைவோர், சிறந்த தொழில் முனைவோர் எப்படி ஒரு டிமாண்ட் இருக்கும்போது ஒரு தொழிலை துவங்குகிறோமோ, அப்ப டிமாண்ட் குறையும் பொழுது அல்லது அந்த பொருள் அந்த இடத்துல செயல்படலைங்கும் போது அந்த பிசினஸ் க்ளோஸ் பண்றதுக்கும் யோசிக்க கூடாது. அது ஒரு மிகச்சிறந்த ஒரு மாற்று சிந்தனைக்கான, ஆல்டர்னேட் சிந்தனைக்கான ஒரு அடிப்படை அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அப்ப டூ ஆல்வேஸ் ஃபார்வர்ட், நெவர் பேக்வர்ட். 3வது, பவர் ஆஃப் நவ். அந்த நிகழ்காலத்தினுடைய தன்மையை நம்ம உணர்ந்து செயல்படுகிறது. அப்போ ஃபர்ஸ்ட் டூ சம்திங், ஆல்வேஸ் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது, ஆக்ஷன்ல இருந்து கொண்டே இருக்கிறது. 2வது, ஆல்வேஸ் ஃபார்வர்ட். 3வது, பவர் ஆஃப் நவ், நிகழ்காலத்துல நாம சிந்தித்து செயல்படுகிறது. 4வது, எப்பவுமே சரவுண்ட் வித் பாசிட்டிவ் பீப்புள். நம்ம எப்போதுமே ஒரு பாசிட்டிவ் பீப்புளோட சரண்டரா. இதெல்லாம் எதுக்காக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, அந்த 5% அன்கான்சியஸ் காம்பிடென்டா இருக்கிறது. அதாவதுங்க, தொழில் முனைவோர் 80% தான் பிளான் பண்றாங்க, 80% பிளான் பண்றாங்க, ஆனா 20% தான் ஆக்ட் பண்றாங்க. சரி, அந்த 20% ஆக்ட் பண்றாங்க இல்லையா, அந்த 20% ஆக்ட் பண்றவங்களையும் சரி, 80% பிளான் பண்றவங்களையும் சரி, இது இரண்டிலுமே 95% கான்சியஸ் காம்பிடென்டா தான் இருக்கிறாங்க. 5% பேர் தான் அன்கான்சியஸ் காம்பிடென்டா இருக்காங்க. அவங்க தான் வெற்றியை சுவைக்கிறாங்க. அது எத்தனை சதவீதம்? வெறும் 3%. ஒன்லி 3%. ஒன்லி 3%. ஏன்? அதற்கு என்ன காரணமாக இருக்கிறதுனா, நாம பல நேரங்கள்ல ஆள் மனதில் அந்த 2 எண்ணம் தோன்றுது இல்லைங்களா, ஒரு காரியத்தை செயல்படுத்தும் போது 2 எண்ணம் தோணுது இல்ல, அதுல இது சரின்னு தோணுது, சரியில்லைன்னு தோணுது, வேணும்னு தோணுது, வேண்டாம்னு தோணுது. இதுல எது எதிர்மறையாக இருக்கிறதோ அதன் மீது தான் அதிக கவனம், ஈர்ப்பு இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அதுதான் நிறைய நடக்குதுன்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த 5வது பாயிண்ட், 4வது பாயிண்ட் சரவுண்ட் வித் பாசிட்டிவ் பீப்புள்னு பார்த்தோம். 5வது, வேல்யூ அப்டக்கிள்ஸ் அண்ட் சேலஞ்சஸ்.
நமக்கு வரக்கூடிய சிக்கல்களையோ சவால்களையோ நாம் வேல்யூ பண்ணணும். அப்போ ஒரு விஷயத்த நாம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. 6வது கிளியர் விஷன் இருக்குது. கிளியர் விஷன், கிளாரிட்டி அண்ட் கிளியர் விஷன். அப்ப விஷன் அப்படிங்கிறதுனா என்னன்னா, உங்களுடைய ஹையர் செல்ஃப் பிளஸ் உங்களுடைய பெஸ்ட் லைஃப் ரெண்டு சேர்ந்ததுதான் நம்ம லைஃபினுடைய விஷன் அப்படின்னு சொல்றோம். அது என்ன ஹையர் செல்ஃப்? உங்களுடைய உச்சகட்ட திறமை, அதுதான் ஹையர் செல்ஃப். அது என்ன உங்களுடைய பெஸ்ட் லைஃப்? உங்களால் எந்த வாழ்க்கையை மிகச் சிறப்பாக வாழ முடியும்னு நினைக்கிறீங்க, அது பெஸ்ட் லைஃப். இது ரெண்டும் சேர்ந்தது கிளியர் விஷன். இந்த 6 விஷயங்களும் அவசியமாக பார்க்கப்படுகிறது. இப்ப நான் உதாரணத்துக்கு ஒரே ஒரு விஷயத்த உங்களுக்கு ரொம்ப புரியுற மாதிரி சொல்றேன். நாம எல்லாருமே தொழில வளர்ச்சி வரணும், மேம்படணும் நம்ம ஏன் நினைக்கிறோம்? பணம் வேணும், பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம். இப்ப இது 2 பாயிண்டையும் நம்ம மெர்ஜ் பண்ணலாங்க. மெர்ஜ் பண்ணா என்ன சொல்லலாம்? என்னுடைய கெரியர் டெவலப் ஆகணும். அதுதானே சிங்கிள் டேர்ம். என்னுடைய கெரியர் டெவலப் ஆகணும். என்னுடைய கெரியரை அப்கிரேட் பண்ணணும். என்னுடைய கெரியர் மேம்படணும். சரி, அப்ப கெரியர்னா என்ன? கெரியர் க்ரோ ஆகணும். இப்ப கெரியர்னா என்ன? எதை நாம கெரியர்னு சொல்றோம்? எது என்னுடைய வருமானத்திற்கான சோர்ஸ், அத கெரியர்னு சொல்றோம். நான் சம்பாதிப்பதற்குண்டான மூலம் எது, சோர்ஸ் எது, அத கெரியர்னு சொல்றோம். அப்ப எது எனக்கு சம்பாதியத்தை கொடுக்கிறது? ரொம்ப சிம்பிள். என்னுடைய நாலேஜ் தான் எனக்கு வருமானத்தை கொடுக்குது. நீங்க பொருள் விக்கிறது கொடுக்கல. அந்த பொருளை விக்கிறதுக்கு நீங்க பயன்படுத்துற நாலேஜ் தான் உங்களுக்கு அந்த பொருளை விக்க வைக்குது. அப்ப அந்த நாலேஜ் தான் உங்களுக்கு பணம் சம்பாதிப்பதற்கு உதவி செய்யுது. அப்ப நாலேஜ்ங்கிறது என்ன? வேல்யூ, உங்களுடைய வேல்யூ. அப்போ ஒரு தொழில் முனைவோர் தொழில ஜெயிக்கணும் அப்படின்னா, எப்போ உங்களுடைய வேல்யூவை நீங்க இன்க்ரீஸ் பண்றீங்களோ, எப்போ உங்களுடைய வேல்யூவை மேம்படுத்துறீங்களோ, எப்போ உங்களுடைய வேல்யூவை இம்ப்ரூவ் பண்றீங்களோ, அந்த வேல்யூ இம்ப்ரூவ் பண்ணும்போது பணம் வருகிறது, உங்க கரியர் க்ரோ ஆகுது. அப்ப அந்த வேல்யூங்கிறது என்ன? கோர் வேல்யூன்னு சொல்றோம். ஒவ்வொரு மனிதனும் ஒரு பொருளை விற்பதற்கு முயற்சி செய்வதை விட, அந்த பொருளை விற்பதற்கு தன்னிடம் இருக்கக்கூடிய வேல்யூவை பயன்படுத்துறோம் இல்லைங்களா? அந்த வேல்யூவை பயன்படுத்துறது தான் அந்த தொழில நீங்க ஜெயிக்கிறதுக்கு உதவுது. உதாரணத்துக்கு யாருமே விக்காத பொருளை நீங்க விக்கிறதுனால ஜெயிக்கிறது இல்ல. அந்த விக்கிறதுக்கு நீங்கள் பயன்படுத்துற உங்களுடைய வேல்யூ, அதுதான் உங்களுக்கு அந்த பொருளை அற்புதமாக விற்பதற்கு உதவி செய்கிறது. அதுதான் மிக அற்புதமாக உங்களுடைய வாழ்க்கையினுடைய தரத்தை உயர்த்துவதற்கு மேம்படுகிறது. அப்போ நாம் ஒவ்வொரு நாளும் என் வேல்யூவை இம்ப்ரூவ் பண்றதுக்கு, நான் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்றதுக்கு, மேம்படுத்துவதற்கு என்னுடைய நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணும்போது வேல்யூ இம்ப்ரூவ் ஆகுது. வேல்யூ இம்ப்ரூவ் ஆகும்போது எனக்கு பணம் கிடைக்கிறது. அப்ப தொழில் முனைவோர் எல்லாருமே பொருளை விற்கணும்னு தான் முயற்சி பண்றாங்க. அவங்க தான் அந்த 95% கான்சியஸ் இதுல இருக்கிறவங்க. 5% அந்த வேல்யூ பணமா மாத்துறதுக்கு உண்டான தன்மையில இருக்கிறாங்க. அவங்க வேல்யூ இம்ப்ரூவ் பண்றாங்க, வேல்யூ ஃபோக்கஸ் பண்றாங்க. அப்ப அந்த வேல்யூ எப்படி ஃபோக்கஸ் பண்றது? அந்த வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது? எது தன்னுடைய வேல்யூன்னு கண்டுபிடிக்கிறது? அதுதான் பிறப்பின் நோக்கம் அப்படின்னு சொல்றோம். அப்போ எப்ப நீங்க பிறப்பின் நோக்கத்தை தொழிலா பண்றீங்களோ, அது ஆப்வியஸ்லி உங்களுடைய வேல்யூ இம்ப்ரூவ் பண்றதுக்கு எல்லா காலகட்டங்களிலும் எனக்கு உதவி செய்கிறது. அப்ப பிறப்பின் நோக்கம்னா என்ன? யுவர் பர்பஸ் ஆஃப் லைஃப்னா என்ன? இது பெரிய கம்ப சூத்திர விஷயமே கிடையாதுங்க. நமக்குள்ள இருக்கக்கூடிய சுபாவம், அந்த சுபாவம் தான் பிறப்பின் நோக்கம் அப்படின்னு சொல்றோம். அப்ப என்னங்க அது அந்த சுபாவம்? ஒண்ணும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிள். டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவோம். இந்த டிஎன்ஏலயே ஒரு குழந்தை உருவாகும் பொழுது ஜெனடிக் மெமரி, கார்மிக் மெமரி, எவல்யூஷனரி மெமரின்னு ஒரு சில மெமரி 5 மெமரி இருக்கு. அதுல இது 3 மெமரி ரொம்ப முக்கியமானது. அதுல குறிப்பாக இந்த ஜெனடிக் மெமரியில ஒரு 6 வகையான குணாதிசயங்கள் இருக்கு. காமம், குரோதம், பாகுபாடு பார்ப்பது, ஆணவம், பொறாமை, குரோதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குணாதிசயங்கள்ல நமக்கு எப்ப கலப்படம் ஏற்படுதோ அப்ப அது என் வாழ்க்கையை தடுக்கிறது. இப்ப இது தொழிலுக்கு இது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இப்ப இது உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேங்க. ஒரு மரம் இருக்குதுங்க. இந்த மரம் என்ன பண்ணுது? வளருது. ஒரு தாவரம் இருக்குது, வளருது. மரம் என்ன பண்ணுது? வளருது. இது மண்ணுக்கு மேலேயும் வளருது, மண்ணுக்கு கீழேயும் வளருது. 2 டைமென்ஷன்ல அட் அ டைம்ல வளருது. பேரலலா 2 டைமென்ஷன்ல அட் அ டைம்ல வளருது. பேரலலா வளருது. மண்ணுக்கு மேல வளருது, மண்ணுக்கு கீழே வளருது. மண்ணுக்கு மேல இந்த மரம் கிளைகளாக வளருகிறது. மண்ணுக்கு கீழே இந்த மரம் வேர்களாக வளருகிறது. இப்ப மண்ணுக்கு மேல இந்த மரம் எப்படி வளருது? போட்டோசென்ட்ரிக் ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒரு எனர்ஜி எடுத்துக்கிட்டு இந்த தாவரம் வளருகிறது. மண்ணுக்கு கீழே இந்த மரத்தினுடைய வேர் எப்படி வளருகிறது?
கிராவிட்டி ஃபோர்ஸ், மண்ணுக்கு கீழே இருக்கிற கிராவிட்டி ஃபோர்ஸ்ல இந்த மரம் வளருகிறது. இப்ப கவனிச்சு பாருங்க, இந்த தண்ணி ஊத்துறது ஒரே தண்ணி தான், சூரிய ஒளி ஒண்ணுதான், இந்த இயற்கையில கிடைக்கிற காத்து ஒண்ணுதான். இதை வைத்துக்கொண்டு இந்த மரம் மண்ணுக்கு கீழேயும் ஒரு வளர்ச்சி இருக்கிறது, மண்ணுக்கு மேலேயும் ஒரு வளர்ச்சி இருக்கிறது. இப்ப மண்ணுக்கு கீழே வளர்றது எவ்வளவு ஆழமாக, பலமாக, தெம்பாக இருக்கிறதோ அதுதான் மண்ணுக்கு மேல இருக்கிறதுக்கு அடிப்படை சாராம்சம். இப்ப மேல இருக்கிற கிளையில வரக்கூடிய காய் இருக்குது, அந்த காய் கனியா மாறுது, அது இன்னொருக்கு பலன் அளிக்குது. இப்ப அந்த காய் கனிந்து பழமாக மாறுவதனுடைய சுவை எதை பொறுத்து இருக்கிறது? இந்த வேர் எவ்வளவு ஆழமாக பிடித்து கொண்டிருக்கிறது, பிடிமானத்தோட இருக்கிறதுங்கிறதுல இருக்கு. அப்போ நீங்க வேர் வளர்றது இருட்டுல வளருது, ஒரு டார்க்னஸ்ல வளருது. கிளை வளர்றது லைட்ல வளருது, போட்டோசென்ட்ரிக் ஃபோர்ஸ்ல வளருது. நீங்க வெளியிருந்து பார்க்கும்போது அந்த மரம் ரொம்ப செழிப்பா இருக்குது, அதுல நிறைய காய் இருக்குது, கனி இருக்குது அப்படின்னு தெரியும். ஆனா அந்த வெளிச்சத்துல நமக்கு தெரியறதுக்கு காரணம் என்ன? இருட்டுல வேறு ரொம்ப ஆழமா ஊன்றி இருக்கிறதுனாலதான் வெளிச்சத்துல அது பிரகாசமாக தெரிகிறது. அப்படித்தான் மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த அவமானங்கள், கேவலங்கள், அவமானங்கள், ஏளன பேச்சுகள், எத்தனையோ விஷயங்கள் நமக்குள்ளதான் தெரியும். அது டார்க்னஸ்ல நமக்குள்ள தெரியுது, வெளியே தெரியாது. நீங்க வெளியே தெரியறது நம்ம வச்சிருக்கிற காரு, வீடு, பணம், நம்ம போடுற ட்ரெஸ், இதெல்லாம் தான் தெரியும். அவர் என்னங்க ஓவர் நைட்ல பணக்கார ஆயிட்டாரு, அவர் என்னங்க, அவர் எப்படி பணம் சேர்த்துறாருன்னு தெரியுமா, அவர் எப்படி சம்பாதிக்கிறாருன்னு தெரியுமா அப்படின்னு நம்மளை பத்தி சும்மா பேசுவாங்க. அவர் என்னங்க உட்கார்ந்தே சம்பாதிக்கிறாரு, நம்மள சொல்லுவாங்க பேசியே சம்பாதிக்கிறாருன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு வேலையாங்க? பேசியே சம்பாதிக்கிறாருன்னு சொல்லுவாங்க. ஒரு அறியாமையில பேசுறது அதெல்லாம். அதை நீங்கள் பேசுவதற்கும் அதை நீங்கள் கொடுப்பதற்கும் உள்ளுக்குள்ள நீங்க எவ்வளவு விஷயங்களை அனுபவங்களாக அல்லது எவ்வளவு விஷயங்களை நீங்கள் உழைப்பாக எவ்வளவு தூரம் நீங்கள் அதை சுவாசித்து வாசித்து வந்திருந்தால் நீங்கள் அந்த தன்மை வெளிப்படும். அப்போ எந்த ஒரு காலகட்டத்திலுமே ஒரு மனிதன் தொழில்ல தோல்வியோ, நஷ்டத்தையோ, குரோதத்தையோ, துரோகத்தையோ எதிர்கொண்டு வர 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 அது ஆழமாக மேல பிரகாசமாக வளர்வதற்கு இந்த வேறாக அற்புதமான விதையாக நம்மிடம் காலூன்றுகிறதுங்கிறது நம்ம மறந்துடவே கூடாது. என்னை அவன் ஏமாத்திட்டான், இனிமேல் நான் பார்ட்னர்ஷிப்பே வைக்க மாட்டேன். என்னை தொழிலை ஏமாத்திட்டான், இனிமேல் நான் தொழிலே பண்ண மாட்டேன். என்னை இப்படியெல்லாம் இவங்க பண்ணிட்டாங்க, அதனால நான் அந்த பக்கம் போவே மாட்டேன். அதெல்லாம் அது நமக்கு ஒரு அனுபவம். அந்த டார்க்னஸ்ல நமக்கு கிடைச்சது ஒரு அனுபவம். அந்த அனுபவத்தை வைத்துக்கொண்டு நம்மிடம் இருந்து வெளிப்படக்கூடிய, அதுதான் சம்ஸ்காரா, பிரகத்தின்னு 2 விஷயம் இருக்கு. சம்ஸ்காராங்கிறது the way how you express, பிரகத்திங்கிறது உங்களுடைய இயல்பு, நீங்கள் என்னவாக இருக்கிறீர்கள். அப்போ ஒரு தொழில் முனைவோருக்கு ரொம்ப முக்கியம், சம்ஸ்காரமும் பிரகத்தியும் ஒரே மாதிரி இருக்கும். நீங்கள் என்னவாக இருக்கிறீர்களோ அதுவாகவே பிரதிபலிக்க வேண்டியது அல்லது வெளிப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அது தொழில் முனைவோருக்கு ரொம்ப முக்கியம். ஏன்? உங்களை சுத்தி யார் உண்மையா இருக்கிறாங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நீங்க முதல்ல உங்களுக்கு உண்மையா இருந்தா தான் தெரிஞ்சுக்க முடியும். தொழில்ல நிறைய ஏமாற்றங்களை நீங்க சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தொழில்ல நீங்க நிறைய நம்மளை வைத்து பயன்படுத்துவதற்கு, நம்மளை பயன்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. 100% நம்மளுடைய எண்ணங்களுக்கும் அதுதான் அதுக்கு பேரு ஃபங்க்ஷனாலிட்டி இன்டெலிஜென்ஸ்னு பேரு. எவ்வளவுக்கு எவ்வளவு தன்னுடைய ஆழ் மனதில் எண்ணங்களால் நாம் நமக்கு உண்மையாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மிடம் உண்மை இல்லாத மனிதர்களை கண்டுபிடிப்பதற்கு நாம் உண்மையாக இருக்க வேண்டும். எது? பிரகத்தி, சம்ஸ்காரம். இந்த 2 விஷயத்துல ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும். இப்ப இந்த விஷயத்தை நீங்க வெளிப்படுத்துவதற்கு, நீங்கள் என்னவாக நினைக்கிறீர்களோ அதுவாகவே வெளிப்படுத்துவதற்கு ரொம்ப 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 சிம்பிளான நம்ம ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கு. என்ன? வாட் யூ நோ, ஹூ யூ நோ அப்படின்னு. நம்ம அடிப்படையில இன்னைக்கு தொழில் செய்வதற்கு நீங்க எங்க போய் அனுபவத்தை கத்துக்கிட்டு வந்தாலும் சரி, எங்க போய் நீங்க ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு வந்தாலும் சரி, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டமோ அல்லது நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, வாட் யூ நோ, ஹூ யூ நோன்னு தான் சொல்லி கொடுக்குது. ஒரு எஜுகேஷன் சிஸ்டத்துல போய் நீங்க படிக்கும் பொழுது வாட் யூ நோ, ஹூ யூ நோ, உனக்கு என்ன தெரியும், ஜெனரல் நாலேஜ் தெரியுமா, இது தெரியுமா, யார் என்ன பண்ணாங்கன்னு தெரியுமான்னு தான் நமக்கு ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குதே தவிர, ஆனால் ஒரு மனிதன் தொழில் முனைவோராக வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு, வாழ்க்கையில் எல்லாத்தையும் வசப்படுத்துவதற்கு அவனுக்கு என்ன தேவைன்னா, வாட் யூ நோ, ஹூம் யூ நோ, உனக்கு என்ன தெரியும், யாருக்கெல்லாம் உன்னை தெரியும் அப்படிங்கிற அந்த விஷயம் உனக்கு தெரிந்திருக்க வேண்டும். வாட் யூ நோ, ஹூம் யூ நோ. இன்னும் காலத்தே நீங்கள் படித்ததையே திருப்பி படித்ததை விட அந்த படித்ததை திருப்பி படிக்கும் பொழுது நான் புதிதாக படிப்பதற்கு என்ன எழுத போறேன்,
ஒரு புத்தகத்தை வாசிச்சு வாசிச்சு புத்தகத்துல இருக்கிறத நினைவுபடுத்தி எனக்கு தன்னம்பிக்கை வளர்த்துக் கொள்வதை விட அந்த புத்தகத்தை படித்து என்னுடைய தன்னம்பிக்கையினால் உருவான தன்னம்பிக்கையினால் நான் என்ன புத்தகம் எழுதினேன் என்பதுதானே முக்கியம். அதுதானே தொழில் முனைவோருக்கு அழகு. நான் ஒரு ஃபேஸ்புக் யூஸ் பண்றேன், நான் ஒரு இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றேன், அதனால எனக்கு ஒரு நாலேஜை வளர்த்துக்கிட்டேங்கிறத விட அந்த நாலேஜை வளர்த்துக்கிட்டு அதுலயே நீங்க என்ன நாலேஜை திரும்ப கொடுக்குறீங்கிறது தானே தொழில் முனைவோருக்கு அழகு. அதுதான் ஒரு பொருளை விற்காதீர்கள், எப்பவுமே அந்த பொருள் எந்த அளவுக்கு பயன்பாட்டாட இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துங்கள். இப்ப நம்ம தொழில இருக்கக்கூடிய சவால்களை தீர்க்க வேண்டும் என்றால் எல்லாரும் முடி வெட்டிட முடியுமா? எல்லாரும் சலூன் வச்சிட முடியுமா? டிமாண்ட் இருக்குதுன்னு சலூன் வைக்கிறவங்க எல்லாம் ஜெயிக்கிறது இல்ல. அந்த விஷயத்த, அந்த வேல்யூவை அங்க உட்கார்ந்து இருக்கிற நபருக்கு எப்படி உருவாக்க முடியுது? ஒரு மனிதனால் தான் கையை வச்சு ஒரு சிசரை வச்சு முடி வெட்டும் போது அந்த வேல்யூ எப்படி கொடுக்க முடியுது? ஒரு கார் விற்கும் போது அந்த கார் அந்த கஸ்டமருக்கு என்ன வேல்யூ கொடுக்குதுங்கிறது எப்படி கொடுக்க முடிகிறது? ஒரு சாஃப்ட்வேர் விற்கிறீங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் அந்த கஸ்டமருக்கு குவாலிட்டி ஆஃப் லைஃபை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுது? அப்ப நாங்க ஒரு ஞானத்தை சொல்லி கொடுக்கிறோம், ஒரு ஞானத்தை விதைக்கிறோம்னா இந்த ஞானத்தின் மூலியமாக அவருடைய வாழ்க்கை எப்படி ஒளிமயமாக வடிவமைக்கப்படுகிறது, அதற்கு எப்படி உதவுகிறது அப்படிங்கிற அந்த வேல்யூ கொடுக்கறதுனாலதான் சஸ்டெயின் பண்ண முடியுது. நாம என்ன பண்ணாலும் இந்த ஊர் உலகம் நம்மள பேசும். ஒண்ணு நம்ம செய்யாததை செஞ்சதா பேசும், இல்லைன்னா செஞ்சிட்டு இருக்கிறத நல்லா செய்யலன்னு பேசும். இந்த கூட்டத்தை நம்ம தடுக்கவே முடியாது. அப்ப என்ன பண்ணலாம்? நாம எங்க போய் மாட்டிக்கிறோம் அப்படின்னா, நான் தொழில் செய்யறேன், நான் தொழில் செஞ்சு ஜெயிச்சு நான் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறத விட நான் செய்யற தொழில 4 பேர் அங்கீகரிக்கணுங்கிற எண்ணம் அதிகமாக இந்த 95% மக்களிடம் உளவியல் சிந்தனையாக இருக்கிறதுங்கிற ஒரு ஷாக்கிங் நியூஸ். இப்போ இண்டஸ்ட்ரியல் குளோபல் ஜோன் வெர்ஷன் 5.0 அப்படின்னு ஒரு வெர்ஷன் தொழில் சார்ந்த விஷயங்களை பத்தி ஒரு விஷயத்தை முன்னெடுக்கும் பொழுது அது சில விஷயங்களை குறிப்பிடுகிறது. இனி அடுத்து வரக்கூடிய காலகட்டம் டேட்டா டெக்னாலஜி தான். அடுத்த 30 வருஷத்துக்கு டேட்டா டெக்னாலஜி தான் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சரி, டேட்டா டெக்னாலஜி அப்படின்னா இன்னைக்கு நீங்க புதுசா நீங்க சில விஷயங்களை பாக்குறீங்க. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு ஒரு டெக்னாலஜி இருக்கு, ரோபோட்டிக்னு ஒரு டெக்னாலஜி இருக்கு, விர்ச்சுவல் ரியாலிட்டின்னு ஒரு டெக்னாலஜி இருக்கு. நாளைக்கு நாம பண்ற தொழில இந்த டெக்னாலஜி எல்லாம் வந்தா என் தொழிலுக்கு டிமாண்ட் இல்லாம போயிருமோங்கிற பயம் இருக்கலாம். நாளைக்கு எதிர்காலத்துல வேலையே இல்லாம போயிருமோ, நான் என்ன மாதிரியான தொழில மேம்படுத்த போறேன், என் தொழில நான் இன்னும் எப்படி டெக்னாலஜியோட பயணிக்க போறேங்கிற ஒரு கேள்வி இருக்கலாம். ஆனா நல்லா புரிஞ்சுக்கங்க, இன்னைக்கு வரக்கூடிய எந்த டெக்னாலஜியுமே ஒரு மனிதனால் சிந்தித்து உருவாக்கப்பட்ட டெக்னாலஜி தான். ஒரு பொருள் உருவாவதற்கு முன்னாடி அது சிந்தனையாக தோன்றியதுதான் இன்னைக்கு பொருளாக நிற்கிறது. நீங்க பயன்படுத்துற போனு, நீங்க பயன்படுத்துற லேப்டாப், நீங்க பயன்படுத்துற பேனா, நீங்க பயன்படுத்துற வண்டி, நீங்க கிச்சன்ல பயன்படுத்துறது, இது அத்தனையுமே இப்படி ஒரு பொருள் இருந்தா எப்படி இருக்குங்கன்னு உருவான சிந்தனை தான் இன்னைக்கு பொருளாக நிற்கிறது. அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்னங்க? மனிதனுடைய மனம்தான். பியூட்டிஃபுல் டெக்னாலஜி என்னங்க? ஹியூமன் பிரெயின் தான். அதை விட வேற ஒரு டெக்னாலஜி கிடையாது. அப்போ அந்த ஒரு ஏஐ உள்ள வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. அதை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். நீங்க வெளியே என்னென்னவோ ஏஐ எல்லாம் பாக்குறீங்க, உள்ளுக்குள்ள ஒரு ஏஐ வேலை செய்யுதுங்க. மனிதனுக்குள் நம்ம நியூரோ சயின்ஸ்ல ஒரு ஏஐ வேலை செய்யுது. அற்புதமான ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேலை செய்யுது. அந்த அற்புதமான ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு பேரு பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்னு பேரு. வேதியியல் மாற்றங்கள், பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். இப்ப நீங்க சொல்றீங்க, எனக்கு ஒரு விஷயம் சந்தோஷமா இருக்குதுங்க, எனக்கு ஒரு விஷயம் ஹாப்பியா இருக்குதுங்க, ஆனா எனக்கு ஒரு விஷயம் துக்கமா இருக்குங்க, எனக்கு இந்த கஸ்டமர் பொருள் வாங்கல, வருத்தமா இருக்குங்க. இல்ல, இந்த கஸ்டமர் வாங்காததுனால உங்களுக்கு வருத்தம் இல்ல, உங்களுக்கு லாபம் வந்ததுனால சந்தோஷம் இல்ல. அந்த உணர்வை நீங்கள் அனுபவிக்கும் போது உங்க உடலில் சில மாற்றங்கள் நடக்குது. அந்த மாற்றங்கள் உங்களுக்கு கம்ஃபர்ட்டா இருக்குது. கம்ஃபர்ட்டா இருக்கிறத சந்தோஷங்கிறீங்க, அன்கம்ஃபர்ட்டா இருக்கிறத துக்கம்ங்கிறீங்க. அதுக்கு நாம தானே பெயரிட்டுக்கிட்டோம். அப்போ ஒரு மனிதன், ஒரு தொழில் முனைவோர், அவருக்கு எப்பெல்லாம் அந்த பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஓங்கி இருக்கிறதோ அப்பெல்லாம் அவன் தொழிலில் அற்புதமான முடிவுகளை எடுக்கிறான். எப்பெல்லாம் அவனுடைய பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் டவுன் ஆகுதோ அப்பெல்லாம் அவன் எடுக்கக்கூடிய முடிவுகள் சோர்வு அடையுது, இல்லைன்னா அது சரியான முடிவுகளாக இருக்கிறது இல்லை. அப்போ ஒரு தொழில் முனைவோருக்கு பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸை கவனித்து செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியம். அதுதான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிறது வேற ஒண்ணும் இல்லைங்க, அற்புதமான டெக்னாலஜி, இன்ஸ்டன்ட்னு சொல்லக்கூடிய உள்ளுணர்வு.
அப்போ ஒரு தொழில் முனைவோர் கவனிக்க வேண்டிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி என்னங்க? உள்ளுணர்வு, இன்ஸ்டின்ட். அந்த இன்ஸ்டின்ட்டை நீங்க எப்படியெல்லாம் கவனிக்கலாம், அந்த இன்ஸ்டின்ட்டை நீங்க எப்படியெல்லாம் தெரிஞ்சுக்கலாம், அந்த இன்ஸ்டின்ட்டை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க. அதை யோக சூத்ரான்னு சொல்லி ஒரு அந்தரங்க யோகால ஒரு ஒரு சூட்சம் இருக்கு. அதை மட்டும் நான் இன்னைக்கு சொல்லி கொடுத்து உங்க கேள்விகளுக்கு நான் நிறைய பதில் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப இந்த இன்ஸ்டின்ட்னு நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. உள்ளுணர்வை கவனி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல மிக முக்கியமான ஒரு சூட்சம் இருக்கு. இந்த உள்ளுணர்வுல பொதுவா 2 வாய்ஸ் வரும். ஒன்னு மைண்ட் வாய்ஸ், இன்னொரு இன்னர் வாய்ஸ். இது எது சரியா சொல்லுதுன்னு நமக்கு தெரியாது. எது மைண்ட் வாய்ஸ்னு தெரியாது, எது இன்னர் வாய்ஸ்னு தெரியாது. ஏன் பல நேரங்கள்ல நாம செய்யறது சரின்னு மனசுல படுறதுனால தானே செய்யறோம். ஆனா அது போய் தப்பா போய் முடியுது. அப்புறம் எப்படி நான் உள்ளுணர்வை கேட்கலன்னு சொல்ல முடியும்? உள்ளுணர்வு பேசுது. ஆனா ஏதோ ஒண்ண சரியான முறையில அல்லது அணுகுமுறையில நம்ம கவனிக்காம செயல்பட்டு கொண்டு விட்டோம். அதுக்கு யோக சூத்திரத்துல ஒரு 4 விஷயம் இருக்கு. இத முடிஞ்சா நோட் பண்ணிக்கங்க. பேப்பர் பேனா கையில இருக்கிறவங்க நோட் பண்ணிக்கங்க. பிரசுப்த, தனு, விச்சினம், உதாரம் அப்படின்னு ஒரு 4 விஷயங்கள் இருக்குங்க. இந்த யோக சூத்திரத்துல ஒரு 4 விஷயம் இருக்கு. பிரசுப்த, தனு, விச்சினம், உதாரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த பிரசுப்த அப்படின்னா சீடு, விதையாக இருக்கிறது. தனு அப்படின்னா கொஞ்சமா ஒரு முளை விட்டுருக்கிறது, ஸ்ப்ரவுட்னு சொல்லலாம். விச்சுனம் அப்படின்னா துளிர் விட்டு வளர்ந்து இருக்கிறது, கொஞ்சம் வளர ஆரம்பிக்கிறது, ஸ்டார்டட் டு க்ரோ அப்படின்னு சொல்லலாம். உதாரம் அப்படின்னா வளர்ந்து பெரிய மரமா ஆகி நிக்கிறது. இப்ப உங்க உள்ளுணர்வு எப்பெல்லாம் சரியா சொல்லுது, எப்பெல்லாம் தப்பா சொல்லுதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். இதை நீங்க லைஃப்ல அப்ளை பண்ணி பாருங்க. இப்போ ஒரு தொழில் பண்றீங்க. ஒரு தொழில் பண்ணும்போது ஒரு வாடிக்கையாளர்கிட்ட நீங்க ஒரு பொருள் விற்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. இப்ப நீங்க அந்த தொழிலை ஒரு 15 வருஷமா பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 15 வருஷமா பண்ணும்போது ஒருத்தர் போன்ல கூப்பிட்டு உங்ககிட்ட என்கொயரி பண்ணாருன்னா, அந்த என்கொயரியிலேயே உங்களுக்கு தெரிஞ்சு போகும், கண்டுபிடிச்சிருவீங்க. இவர் பொருள் வாங்குறதுக்காக என்கொயரி பண்றாரா, இல்ல இல்ல கேஷுவலா என்கொயரி பண்றாரான்னு அந்த கான்வர்சேஷன்லயே நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. உங்களோட அனுபவத்துல நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. இப்ப அந்த தொழில நீங்க புதுசா தான் பண்றீங்கும் போது அது உங்களுக்கு புரியாது. அது எப்படி வந்தது அந்த அனுபவம்? அவர் கேட்கிற கேள்விகள்லயே நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. இவர் கண்டிப்பா வாங்குவாரு, இல்ல வாங்க மாட்டார். இல்லன்னா இவருக்கு எண்ணத்தோட வாங்குறாரு, எண்ணத்தோட கேட்கிறாரு, இல்லங்கிறத அவர் கேட்கிற கேள்வியினுடைய அந்த சாராம்சத்திலே நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. இது எப்படி நடக்குது? உங்களையே அறியாம உங்களுடைய உள்ளுணர்வு அதிகமா நீங்க கவனிக்க ஆரம்பிச்சு செயல்படுறீங்க. கவனிதாக இருக்கிறது. அதாவது பிரசுப்த, தனு, விச்சின்னம், உதாரம். இப்ப நீங்க இந்த தொழில்ல இந்த பொருளை விற்பதற்குண்டான ஞானம், அறிவு இருக்கு இல்லைங்களா? இந்த பொருளை பத்தின அறிவு, இந்த பொருளை பத்தின விஷயங்கள், இது முதல்ல விதையாகத்தானே விழுந்திருக்கும். அந்த பொருளை பத்தின ஞானம், அந்த அறிவு இதெல்லாமே முதல்ல விதையா தானே இருந்திருக்கும். அந்த விதை கொஞ்சமா ஸ்ப்ரவுட் தனுவா மாறி இருக்கும். அது கொஞ்சமா வளர ஆரம்பிச்சிருக்கும். அப்புறம் அது மரமா வளர்ந்து நிக்குது. இப்போ அதே மாதிரி அந்த தொழில் இருக்கக்கூடிய தேவையில்லாத சிந்தனைகளோ, அல்லது அந்த பொருள் இருக்கக்கூடிய தேவையில்லாத சிந்தனைகளோ, அல்லது அந்த வாடிக்கையாளரை பத்தி தேவையில்லாத இப்ப உதாரணத்துக்கு நீங்க பொருளே வாங்காத வாடிக்கையாளரை பார்த்து பழகி இருக்கிறீங்க அப்படின்னா, சில பேர் எப்பவுமே நெகட்டிவா இருப்பான். அவர் சும்மா கேட்பாருங்க, ஆனா வாங்க மாட்டாருங்கன்னு சொல்லி நம்மளுடைய எண்ணங்களே எதிர்மறைகளாக இருக்கு. இப்ப நீங்க என்ன பண்றீங்க? அந்த பொருளை நீங்க வாங்குவாரான்னு அசிஸ் பண்றது எப்படி என்ன பண்றீங்க? ஏற்கனவே உங்களுக்கு இருந்த பதிவுகள் அது விதையாக துளிர் விட்டு நல்லா முளைச்சு மரமாகி நின்றுக்குது உங்ககிட்ட. உங்களுக்கே தெரியல அது. அதேதான் ஒரு விஷயத்துல உங்களால முடியலன்னு நீங்க முடிவு எடுத்தீங்கனாலும், அது விதையாக துளிர் விட்டு வளர்ந்து மரமாகி நிக்கிறதுனாலதான் பிரச்சனையே தவிர சூழ்நிலை பிரச்சனை அல்ல. அப்போ ஒரு தொழில்ல உங்களால ஜெயிக்க முடியல அப்படின்னா, நீங்க ஜெயிப்பதற்கு என்னால் முடியல, இதை என்னால செய்ய முடியலங்கிறது என்னைக்கோ ஒரு எண்ணம் விதையாக முளைச்சு மரமாகி நிக்கிதா நீங்க அந்த முடிவு எடுக்கிறீங்க. அப்போ உங்களுடைய உள்ளுணர்வை கவனிக்கிறதுக்கு எங்க நீங்க கவனிக்கணும்னா, இந்த எண்ணம் உருவாகி சீடா உருவாகுது பாருங்க, அந்த இடத்திலேயே நீங்க களை எடுக்கணும். அங்கேயே நீங்க களை எடுக்கணும். அப்பதான் தேவையான விஷயங்களை மட்டும் நீங்க பிரியாரிட்டைஸ் பண்ணி அந்த உள்ளுணர்வை நோக்கி நீங்க கவனிக்க முடியும். அது எப்படி கவனிக்கிறது? ரொம்ப சிம்பிளுங்க. இந்த விஷயத்த நான் டீட்டெயிலா பேச முடியாது. ஏன்னா நேரம் அதிகமா எடுக்கும். பட் ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன். நீங்க அங்க போய் ரெஃபர் பண்ணி பாருங்க.
டாக்டர் ப்ரூஸ் ஹெச் லிப்டன் அப்படிங்கிறவருடைய பயாலஜி ஆஃப் பிலீஃப்ங்கிற ஒரு 1.5 மணி நேரம் வீடியோ இருக்கு. அந்த வீடியோவை யூடியூப்ல அவைலபிள் ஃப்ரீ. அந்த வீடியோவை போய் பாருங்க. இந்த எண்ணம் எப்படி தோன்றுது, இந்த விதையாக ஒரு எண்ணம் எப்படி உருவாகுதுன்னு அவர் ஒரு ஆராய்ச்சிக்கு ஏற்படுத்தி, அவர் ஒரு டாக்டர், அதை வந்து கிளியரா அந்த செல்கள் எப்படி செயல்படுதுன்னு கொடுத்திருப்பாரு. நான் அதோடைய சாராம்சத்தை மட்டும் இப்ப நான் உங்களுக்கு டெலிவரி பண்ணிட்டு உங்க கேள்விகளுக்கு நான் பதில் சொல்றேன். உங்களுக்கு எண்ணங்களாக எது பதிவானாலும் அது ஒன்லி த்ரூ உங்களுடைய ஐம்புலன்களால தான் உள்ள வருதுன்னு சொல்றாரு. எப்படிங்க? உங்களுடைய ஐம்புலன்களால தான் எல்லாமே உள்ள வருது. உங்க ஐம்புலன்கள் தான் ரிசீவர். கண்ணு, காது, மூக்கு, நுகர்தல், தொடு உணர்தல்னு சொல்லக்கூடிய 5ம் உள்ள நீங்க நடக்கிறத சம்பவங்களை அப்படியே உள்ள எடுத்துட்டு போய் அது ஒரு எண்ணங்களாக ஃபார்ம் பண்ணுது. இப்ப இந்த ஃபார்ம் பண்ணும் போதே எனக்கு இது கம்ஃபர்ட்டா இருக்குது இல்ல கம்ஃபர்ட்டா இல்ல. கம்ஃபர்ட்டா இருக்கிறத நீங்க இன்ஸ்டன்ட்னு சொல்றீங்க. கம்ஃபர்ட்டா இல்லைங்கிறத நீங்க உங்களோட இன்ஸ்டன்ட்ல அதுவும் பதிவாகுது. கம்ஃபர்ட்டா இருக்கிறதுங்கிறதும் உள்ளுணர்வுல பதிவாகுது, கம்ஃபர்ட்டா இல்லைங்கிறதும் பதிவாகுது. இப்ப சொல்லுங்க, உங்க இன்ஸ்டன்ட் அது வேலை செய்தா இல்ல நீங்க கொடுத்தத உங்களுக்கு உங்க கம்ப்யூட்டர் மாதிரி எடுத்து ரெஃபரன்ஸ் கொடுக்குதா? உங்க இன்ஸ்டன்ட் என்ன பண்ணுது? கொடுத்ததை எடுத்து உங்களுக்கு ரெஃபரன்ஸ் தான் கொடுக்குது. அப்ப இன்ஸ்டின்ட கவனிக்கிறதுங்கிறது என்னன்னு கேட்டா, உள்ளிருந்து வர்றதை கவனிக்கிறது அல்ல, உள்ளிருந்து வர்றத நிகழ்காலத்துல எந்த ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் இல்லாம கவனிக்கிறத. இன்ஸ்டின்ட்ங்கிறது என்னங்க? உள்ளிருந்து ஒரு ரெஃபரன்ஸ் வருது, அது நிகழ்காலத்தோட ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் இல்லாம கவனிக்கிறது. இப்ப ப்ரீ ஜட்ஜ்மெண்டோட கவனிச்சீங்கன்னா அது மைண்ட் வாய்ஸ், ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் இல்லாம கவனிச்சீங்கன்னா அது இன்னர் வாய்ஸ். அவ்வளவுதான். இப்ப உங்களுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன். நீங்க ஒரு காரியத்துல ஈடுபடும் போது உங்களுக்கு கன்ஃபியூஷன் வருதுன்னு சொல்றீங்க இல்லையா? அப்புறம் கிளாரிட்டி வந்துருச்சுன்னு சொல்றீங்களே. முதல்ல குழப்பமா இருந்தது, இப்ப கிளாரிட்டி வந்துருச்சுன்னு சொல்றீங்களே. இப்ப கன்ஃபியூஷன்னா என்ன, கிளாரிட்டினா என்ன? இட் இஸ் டசன்ட் ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இல்லைங்க. உங்க கம்யூனிகேஷன் வித் யுவர் இன்னர் செல்ஃப், கம்யூனிகேஷன் வித் யுவர் இன்னர் செல்ஃப், அதுதான் கிளாரிட்டின்னு சொல்றீங்க. இப்ப எப்ப கம்யூனிகேஷன் வித் யுவர் இன்னர் செல்ஃப் குறையுதோ அது கன்ஃபியூஷன் சொல்றீங்க. கம்யூனிகேஷன் வித் த இன்னர் செல்ஃப் எப்ப அதிகரிக்குதோ அத கிளாரிட்டின்னு சொல்றீங்க. அப்ப என்ன பண்றீங்க? நடக்கிறது நல்லதா கெட்டதான்னு உள்ளிருந்து சொல்லல, உள்ளிருந்து சொல்றத ப்ரீ ஜட்ஜ்மெண்டா இல்லாம நிகழ்காலத்துல இருந்து சிந்தித்து எடுப்பதுவே உங்களுடைய உள்ளுணர்வின் பலம். அப்போ யார் அந்த 5% பீப்புள் சாதிக்கிறாங்க தொழில் முனைவோர், யார் அந்த 20% பீப்புள் ஆக்ஷன் எடுத்தா கூட 80% மக்கள் தான் பிளான் பண்ணுனா கூட எல்லாருமே அந்த 5% அன்கான்சியஸ் காம்பிட்டன்ட்னு சொல்லக்கூடிய ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் இல்லாம இந்த மொமெண்ட்ல முடிவெடுக்கிறவர்கள் வாழ்க்கையில் சாதிக்கிறார்கள். அப்ப கென் ஹோண்டான்னு ஒரு மில்லியனியர் இருக்காரு ஜப்பான்ல. அவர் ஒரு ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி ஒரு புத்தகத்தை வெளியிடுறாரு. அதுக்கு பேரு ஹாப்பி மணி அப்படின்னு ஒரு புத்தகம். மில்லியனியர்கள் அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அவர்கள் எல்லாருமே நிகழ்காலத்தில் இருப்பவர்களாக இருக்கிறார்கள். குறிப்பாக நன்றியுணர்வோடு அந்த நிகழ்காலத்தை அணுகுகிறவர்களாக இருக்கிறார்கள். பாருங்களேன், திருமூலரும் 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே சொன்னது, மூச்ச கவனி பேச்ச குறை. இருப்பதற்கு நன்றி சொல்லும் பொழுது நீங்க ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் இல்லாம ஒரு சூழ்நிலையை அணுக கற்றுக்கொள்கிறீர்கள். அப்ப பீயிங் பிரசன்ட், தன்னுடைய வேலையை தானே செய்வது நிகழ்காலத்தில் இருப்பதற்கு உதவுகிறது. ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் இல்லாமல் செய்வது உங்க உள்ளுணர்விலிருந்து மிக அற்புதமான தெளிவான முடிவை எடுப்பதற்கு உதவி செய்கிறது. அப்போ ஒரு தொழில் முனைவோருக்கு அடிப்படை குவாலிட்டி என்னங்க? உள்ளுணர்வை கவனித்து செயல்படுவது. உள்ளுணர்வு சரியாக இருக்குதான்னு எப்படி கணிக்கிறது? நிகழ்காலத்தில் ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் இல்லாம சிந்தனையை வெளிப்படுத்துவது. இப்ப நிகழ்காலத்துல ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் இல்லாம உங்களுடைய சிந்தனை வெளிப்படுகின்ற ஒவ்வொரு மொமெண்டமும் பிளசண்டாக இருக்கிறது. அது பாடியில பிளசண்டா இருந்தா ஆரோக்கியம்ங்கிறீங்க, மைண்ட்ல பிளசண்டா இருந்தா பீஸ்ஃபுல்ங்கிறீங்க, உங்களுடைய எனர்ஜில பிரசண்டா இருந்தா அது நீங்க பிளிஸ் அப்படின்னு சொல்றீங்க. அவ்வளவுதான். அப்ப மனம், உடல், எனர்ஜி இது 3ம் நேர்கோட்டுல இருப்பதற்கு உங்களுடைய உள்ளுணர்வு கொடுக்கின்ற எண்ணங்களை நிகழ்காலத்தில் எந்தவித ப்ரீ ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாமல் நீங்கள் சிந்தித்து செயல்படும் போது ஒரு தொழில் முனைவோர் சவால்களை சாத்தியமாக்குகிறான் அப்படிங்கிறதே
இந்த நிகழ்ச்சியினுடைய அடிப்படை சாராம்சமாக பதிவுகளாக பதிவிட்டு கேள்விகளுக்கு நான் நிறையாக பதில் கொடுக்க காத்திருந்து இந்த தளத்தை மாடரேட்டரிடம் ஒப்படைக்கிறேன். வாய்ப்பு கொடுத்த தளத்தினுடைய அனைத்து அன்பர்களுக்கும், இவ்வளவு நேரம் செவி கொடுத்த அன்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வணக்கங்களும். எல்லாம் வல்ல இயற்கை, எல்லாம் வல்ல பிரபஞ்சம் உங்க எல்லாருக்கும் எல்லா வளங்களையும் கொடுத்து 16 செல்வமும் பெற்று பெருவாழ்வு வாழ குருவின் பாதம் தொட்ட பிரார்த்தனையை முன்வைக்கிறேங்க. உங்க அனைவரினுடைய நியாயமான நேர்மையான எண்ணங்களும் ஆசைகளும் செயற்கூடட்டும், செயற்கூடட்டும், செயற்கூடட்டும். வாழ்க வளமுடனும், வாழ்க வெளிப்புடனும். நன்றி. ஓவர் டு மாடரேட்டர். நன்றிங்க அன்பு சகோதரரே. மிகவும் சிறப்பான ஒரு பகிர்வு. அதிகாலை தருணத்தில் நிறைய ஆழமான கருத்துக்கள் அடங்கிய பெட்டகத்தை அன்பு பரிசாக இன்று வழங்கிய தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கிணைய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறுதோறும் நமக்கே நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இன்று நமது தளத்தில் ஒவ்வொரு மாதமும் தொடர் நிகழ்வாக அரங்கேறி வரும் ஞான சஞ்சீவனம் என்ற அற்புதமான தொடர் நிகழ்வின் 3வது பாகத்தினை அன்பு சகோதரர் ஸ்ரீ சசிகுமார் அவர்கள் அற்புதமான சிறப்புரையாக நமக்கு வழங்கினார்கள். நாளை நமது தளத்தில் உள்ளமும் உடலும் என்ற தொடர் நிகழ்வின் அடுத்த பாகத்தினை அன்பு சகோதரி சசிகலா பாரி அவர்கள் நாளை நம்மிடையே வழங்க இருக்கின்றார். ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளிலும் முழுமையாக பங்கேற்கவும் நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் செம்மைப்படுத்திக் கொள்ளவும் சரித்திரம் படைப்போம் தளத்தின் சார்பில் அன்புடன் அழைக்கின்றோம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும் முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தோழர் கற்பகவல்லி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. நன்றிங்க தோழர். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல ஸ்ரீ சசிகுமார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கு 3வது நிகழ்வாக தொழில் முனைவோர் அவங்களுக்கு தேவையான பல கருத்துக்களை மிகவும் தெளிவாகவும் பகிர்ந்துகிட்டதற்கு மிக்க நன்றி. இன்னைக்கு சொன்னதுல முக்கியமான விஷயங்கள், நம்ம ஒரு தொழில் முனைவோராக வெற்றி பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது. தொழில் முனைவோருக்கான ஒரு சர்வே எடுக்கும் பொழுது அதுல என்ன செய்யறாங்க அப்படின்னு பார்க்கும்போது 95 மக்கள் மனசுல கான்சியஸா இருக்காங்க அப்படிங்கிறதும், 5% மக்கள் தான் அன்கான்சியஸ்லி விழிப்புணர்வோடு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பத்தி சொன்னாரு. அதாவது அதனால அந்த 80% பேர் தான் முடிவெடுக்கிறார்கள் நாம ஒரு தொழில் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல 20% தான் அந்த முடிவை செயல்படுத்துகிறார்கள். அந்த செயல்படுத்தும் 20%த்திலும் 95 பேர் ஒரு கான்சியஸாவே இருக்காங்க. அந்த 5% பேர் தான் அந்த ஒரு அன்கான்சியஸ்லி ஒரு விழிப்புணர்வு நிலையோட இருக்கிறார்கள் அப்படிங்கிறத சொன்னாங்க. முக்கியமா தொழில் முனைவோர்களுக்கு ஒரு 5 பாயிண்ட்ஸ் சொன்னாங்க. அதுல முதல்ல டூ சம்திங், ஆக்ட், ஏதாவது ஒண்ணு செய்யணும். முதல்ல செயல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 2வது, எப்பவுமே நம்ம முன்னாடி வரதை நோக்கி சிந்திக்கணும். ஆல்வேஸ் ஃபார்வர்ட், நெவர் பேக்வர்ட். பின்னாடி போகக்கூடாது எந்த தொழிலாக இருந்தாலும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 3வது, பவர் ஆஃப் நவ், நிகழ்காலத்தில் இருப்பது மிகவும் முக்கியம். அடுத்தது, சரவுண்ட் வித் பாசிட்டிவ் பீப்புள், எப்பொழுதும் நேர்மறை சிந்தனையுடைய மக்களோடு இருக்க வேண்டும். அடுத்ததாக, வேல்யூ அப்டக்கிள்ஸ் அண்ட் சேலஞ்சஸ், நமக்கு என்ன சவால்கள் வருகிறது, தடைகள் வருகிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்து அதை சவால்களை எதிர்கொள்ளணும். அடுத்ததாக, கிளியர் விஷன் அப்படிங்கிறது. இந்த 6ம் ரொம்ப முக்கியம் தொழில் முனைவோர்களுக்கு. ஒரு பொருளை ஒருத்தங்க விற்கிறாங்க அப்படின்னா அவங்க எதை வச்சு விற்கிறாங்கும் போது தன்னுடைய நாலேஜ், எப்படி விற்கிறது, அந்த பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஒரு பொருளை விற்கும் போது அதை எப்படி விற்கிறது அப்படின்னு தன்னுடைய நாலேஜை உபயோகப்படுத்தி தான் விற்கிறாங்க. அப்ப அதற்கு நம்ம சரியாக அந்த பொருளை விற்கணும், அந்த வேலையை நம்ம சரியா செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய கோர் வேல்யூ அப்படிங்கிறத நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். இப்ப கோர் வேல்யூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா, அதுதான் நம்ம பர்பஸ் ஆஃப் லைஃப்னு சொல்றோம், இல்ல பிறப்பின் நோக்கம் அப்படின்னு சொல்றோம். அது என்ன அந்த பிறப்பின் நோக்கம் அப்படின்னு கேட்டா, அது நம்முள் இருக்கும் நம் சுபாவம்.
அதை நம்ம சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அதாவது வேறு ஒரு தண்ணி ஊத்துறோம் ஒரு செடிக்கு அப்படின்னா வேருக்கு தான் நம்ம தண்ணி ஊத்துறோம். ஆனா வளர்ச்சி அப்படிங்கிறது மண்ணுக்கு கீழேயும் இருக்கிறது, மேலேயும் இருக்கிறது. அது மாதிரி நம்ம என்னவாக இருக்கிறோமோ அதையே வெளிப்படுத்த வேண்டியதும் பிரதிபலிப்பதும் தான் மிகவும் முக்கியம். அது நமக்கு நாமே உண்மையாக இருக்கும்போது மற்றவர்களும் நமக்கு உண்மையாக இருப்பார்கள். நமக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறது முக்கியம். நமக்கு யாரை தெரியும் அப்படிங்கிறதும் முக்கியம். வாட் யூ நோ அண்ட் whom you know அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம். இது எல்லாமே தொழில் முனைவோருக்கு தேவையான விஷயங்கள். அடுத்ததாக ஏஐ அப்படிலாம் நம்ம நிறைய பேசுறோம். இன்றைக்கு நிறைய டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படிலாம் சொல்லலாம். அது எல்லாமே மனிதர்கள் தான் உருவாக்குறது நம்ம பயன்படுத்துவதற்காக. நம்மளுடைய மனம் தான் அந்த ஏஐன்னு சொல்லலாம். நம்முடைய அதை வச்சுதான் அதில் நிறைய பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், வேதியியல் மாற்றங்கள் அப்படிங்கிறது தொடர்ந்து நம்ம கிட்ட ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. உதாரணத்துக்கு நம்ம ஒரு கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்றோம், மகிழ்ச்சியா இருக்கோம்னா ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஒரு பொருளை நம்ம வித்திருக்கிறோம்னா மகிழ்ச்சியாக உணர்கிறவதால் நம்ம அது ஒரு ஹாப்பினஸா இருக்கு. இல்ல விக்கல அப்படிங்கும்போது விக்கலன்றதுனால நம்ம அன்ஹாப்பியா இல்ல, அது கொடுக்குற ஒரு டிஸ்கம்ஃபர்ட், அதனால தான் நம்ம ரொம்ப சோகமாக சோர்வாக மாறி விடுகிறோம். இதையெல்லாம் மாத்துறதுக்கு நம்ம உள்ளுணர்வை கவனிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் தொழில் முனைவோர்களுக்கு. உள்ளுணர்வு அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம சொல்லி எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதை எப்படி சரியாக கவனிப்பது அப்படிங்கறதுலதான் சவால்கள் இருக்குது. 2 விஷயம் இருக்கு. மைண்ட் வாய்ஸ்ன்னு சொல்றோம், இன்னர் வாய்ஸ்ன்னு சொல்றோம். அப்ப நம்ம என்னோட அதாவது நம்ம இன்ஸ்டிங்க்ட கேட்டுதானே நான் நடந்துகிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா நமக்கு அதுல ஒரு சின்ன குழப்பம் இருக்கிறது. எது மைண்ட் வாய்ஸ், எது இன்னர் வாய்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல. எல்லாமே ஒரு எண்ணத்துல இருந்து தான் உருவாகுது. அதாவது எண்ணம் அப்படிங்கிறது ஒரு விதையாகுது, அப்புறம் முளை விடுது, அதுக்கப்புறம் துளிர் விட்டு வளர்ந்து மரமாகுது. அப்படின்னு இருக்கும்பொழுது அந்த எண்ணத்தை ஆராயணும், அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா சூழ்நிலை காரணமாக நம்ம வெற்றி அப்படிங்கிறது வெற்றி மாறுவது கிடையாது. நம்ம அதை எப்படி நம் எண்ணங்கள் மூலமாக செயல்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுதான் முக்கியமான காரணம். எண்ணங்கள் அனைத்துமே ஐம்புலன்கள் மூலமாக தான் நமக்குள்ள வருது. அப்படி அந்த எண்ணங்கள் வரும்பொழுது நமக்கு ஒரு ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் இல்லாமல் நம்ம அதை கவனிக்கணும். நம்ம உள்ள இருந்து நம்ம ஒரு வாய்ஸ் பேசுது அப்படின்னா ஒரு ப்ரீ ஜட்ஜ்மெண்டோடவே நம்ம சில சமயம் கவனிப்போம். அதுதான் நம்ம மைண்ட் வாய்ஸ் அப்படின்னு சொல்றது. ஜட்ஜ்மெண்ட் இல்லாம கவனிக்கிறது பார்த்தோம்னா இன்னர் வாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்ப எங்க ஒரு குழப்பம் வருது எது அப்படிங்கும்போது நமக்குள்ள நம்ம பேசுறோம் இல்லையா, கம்யூனிகேஷன் வித் இன்னர் செல்ஃப், அது தெளிவாக இருக்கும் பொழுது நமக்கு அந்த ஒரு கிளாரிட்டி கிடைக்குது. நம்ம சிந்தனையில தெளிவு இருக்கு. அந்த மாதிரி இல்லாமல் நமக்குள்ள பேசுறத நம்ம சரியா கவனிக்காம இருக்கும்போது, ஒரு ஜட்ஜ்மெண்டோட கவனிக்கும் பொழுது அந்த ஒரு குழப்பம் அப்படிங்கிறது வருது. அப்ப நம்ம இன்ஸ்டிங்க்ட ஃபாலோ பண்ணாலே நம்ம தொழில் முனைவோராக ஜெயிக்க முடியும். அந்த இன்ஸ்டிங்க்ட ஃபாலோ பண்ணணும்னா நமக்குள் வரும் எண்ணங்களை, நமக்குள்ள இருந்து வரும் அந்த கம்யூனிகேஷனை நம்ம ஒரு ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் இல்லாமல் கவனிக்க வேண்டும் அப்படிங்கிறத பத்தி சொன்னாங்க. அதே மாதிரி ப்ரூஸ் ஹெச் லிப்டன் நினைக்கிறேன், அவருடைய பெயரும் அந்த ஒரு புத்தகத்தை ஒரு காணொலிய பரிந்துரை பண்ணாரு. அந்த காணொலியோட லிங்க் நம்ம சாட் பாக்ஸ்ல கொடுத்தா கூட உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் அதை பார்த்து தெளிவு பெறலாம். கென் ஹோண்டா அவர்களோட ஹாப்பி மணி என்ற புத்தகத்தை பற்றியும் விளக்கினாரு. மிக்க நன்றி. இன்றைய காலை பொழுதை நிறைய தகவல்களால் நிறைத்ததற்கு நன்றி. மஞ்சு பார்கவி வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஸ்ரீ சசிகுமார் ஐயா அவர்கள் நம்ம வாழ்க்கையில எப்படி ஜெயிக்கணும் அப்படின்றத ஒரு ஃபார்முலா போட்டு கொடுத்துட்டாங்க. அந்த இன்ஸ்டிங்க்டுக்கும் நம்மளுடைய மைண்ட் வாய்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத அழகா எடுத்து சொன்னாங்க. ஒரு பொருளை நம்ம விற்கணும் அப்படின்னா அந்த பொருளுடைய தேவையை சொசைட்டில சொல்லணும் அப்படின்றத சொன்னீங்க. ரொம்ப தெளிவா இருந்தது. அதே போல நம்ம ஜெயிச்சாலும் நம்மள பேசுவாங்க, தோத்தாலும் இந்த சமுதாயம் பேசும், அது அறியாமையில பேசுறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றதையும் அழகா எடுத்து சொன்னீங்க. அது போன்ற ஒரு நிறைய ஒரு பெண்ணா இருந்து ஒரு சமுதாய கல்லூரி இங்க நடத்திட்டு இருக்கும்போது அதுவும் அண்மையில ரீசன்ட் டைம்ல நீங்க சொன்ன அந்த அவமானம், துரோகம் இதெல்லாம் கடந்து வர்ற இதுக்கான ஒரு பலம் அப்படின்றது இங்க சரித்திரம் படைப்போம்ல தான் எனக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கு. அதுல இன்னைக்கு முத்தாய்ப்பா உங்களுடைய ஒவ்வொரு சொற்களுமே எங்களுக்குள்ள ஒரு பலத்தை ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்லணும் சார். திருப்பூர் பக்கத்துல இருக்கீங்கன்னு சொன்னாங்க. அம்மா கூட உங்களோட வகுப்புகள்லாம் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க, நர்மதா அம்மா.
நேத்து கூட உங்கள பற்றி நிறைய கருத்துக்கள் சொன்னாங்க. நம்ம பிரசன்ஸ்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பு. உங்களுடைய சமுதாய மாற்றத்திற்கான ஒரு பணி மேன்மேலும் சிறக்க வேண்டும். தொடர்ந்து இது போன்ற நல்ல கருத்துக்களையும், சிந்தனைகளையும் நம்மோடு விதைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று சரித்திரம் படைப்போம் குழுவிலும் கேட்டுக்கொண்டு, இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறுகிறேன். இன்னும் நிறைய உள்வாங்கின விஷயங்கள் இருக்கு. ஆனா அதெல்லாம் சொன்னா இங்க நேரம் நமக்கு போயிட்டே இருக்கும். நல்லா இருந்தது. இன்னைக்கு நிகழ்வு வந்து அந்த டைம் போனதே தெரியல. அந்த அளவுக்கு நல்ல ஒரு கணீர்னு உரக்க சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல நல்ல உரத்த ஒரு குரல்ல ஆஹ் எல்லாத்துட்டையுமே சொல்லுவேன். உண்மை அப்படின்னா அது உரக்க தான் சொல்ல முடியும். ரொம்ப அருமையா எடுத்து சொன்னீங்க. நன்றி நன்றி நன்றிங்க. நன்றி நன்றி. மிக்க நன்றிங்க மஞ்சு பார்கவி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. சரவணன் கண்ணா வணக்கம். நீங்க பேசலாம். யாருக்காவது கேள்விகள் இருந்தாலும் அப்படி கேட்கலாம். ஐயா பேசுறதுக்கு வணக்கம். முன்னாடி சரவணன் சரித்திரம் ஐயா படைக்கும் பேசுற தளத்தில். கொஸ்டின் நான் குறுக்கீடு. இந்த கேள்வியை ஆட் பண்ணிக்கலாம். இந்த இன்ஸ்டிங் மைண்ட் வாய்ஸ் பத்தின விளக்கம் பண்ண கொஞ்சம் தேவைப்படுது. அது எனக்கு ரொம்ப நாளா இருந்த ஒரு சந்தேகம். அதே மாதிரி இப்போ சாப்பிடலான்னு போகும்போது இது வேண்டாம் அப்படின்னு சும்மாவே அந்த ஒரு எந்த செயலை செய்ய நினைச்சாலும் சில நேரங்கள் அப்படி தோணுது. அப்படி அது இன்ஸ்டிங்னு எடுத்துக்கலாமா? அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது பகிர்ந்தா, அதாவது சரவணன் ஐயா எல்லாம் பேசி முடிச்சுட்டு கூட இது பண்ணிக்கலாம். நன்றிங்க முனைவர் அழகேசன். சரவணன் கண்ணா நீங்க பேசுறீங்களா? பேசுகிறேன். சசிகுமார் ஐயாவோட கிளாஸ் நான் அட்டன் பண்ணியிருக்கேன். ஏன்னா பண்ணிகிட்ருக்கேன். இன்னையோட அது கம்ப்ளீஷனு. முதல் முறையாக நான் அவரோட பேச்சு ஸ்டார்டிங்கில் இங்கே தான் கேட்டேன். நம்ம சரித்திரம் படைப்போம் தான் அறிமுகப்படுத்தினாங்க அவரோட இதை. அப்போ நிறைய விஷயங்கள் வந்து ஒரு எல்லா விஷயமும் நம்ம கடந்தே போயிருப்போம். ஆனால் சில விஷயங்களை மேற்கோள் காட்டி சொல்லும்போது தான் நமக்கு வந்து அதோட விஷயங்கள் இன்னும் ஆழமாக புரியும். அதுலேயும் வெள்ளைக்காரன் சொல்லிட்டா ஏதாவது ஒரு விஷயம் நம்ம இன்னும் கரெக்டாக இருக்கும்னு நம்புகிற ஒரு மனநிலை ஆல்ரெடி இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கும் வந்து பதில் சொல்கிறாரு. இப்போது இது வந்து ஆல்ரெடி எல்லாமே நடந்து முடிஞ்சது. எல்லாமே ப்ரீடிஃபைன்டு. நமக்கு தெரியல. நம்ம லேட்டாக வந்து நிற்கிறோம் அப்படிங்கிறது தான் அந்த உணர்வு சொல்லுது. அப்போது இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் அவரோட சொல்கிற விஷயத்த நம்ம லைஃபோட கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது எல்லா இடத்துலையும் நம்ம வந்து ஆவரேஜ் மார்க்கோ பாஸ் மார்க்கோ போடுறதுக்கு ரொம்ப சிரமப்படுவோம். ஆனால் நம்ம வந்திருக்கோமே அப்படி சர்வைவலுக்குள்ளே வந்துட்டோமே அப்படின்னு பார்த்தா இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடந்திருக்குது போல் இருக்கு. நம்மளுடைய முழு முயற்சி எங்கே நம்ம கொடுத்தோம், நம்மளுடைய கோர் காம்படென்சி என்ன அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் ஐயாவோட பேச்சில் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் ஸோ இன்னுமே ஒரு பெரிய கண் திறப்பாக இருக்குது. அது வந்து எங்கெங்கெல்லாம் லேக் ஆனோம், எந்தெந்த இடத்துலலாம் வந்து நம்ம காது கேட்டு செயல்படுத்தாமல் போனோம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நமக்கு வந்து தோணுது. இதோட அடுத்த கட்ட பரிமாணமாக நம்ம இனிமேல் எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும், எல்லா விஷயத்தையும் ஒரு ஐம்புலன்களோட விழிப்புணர்வோடு நம்ம எல்லா செயலையும் நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு தீட்சண்யமான ஒரு அறிவு வந்து வந்திருக்கு. அந்த ஞானம் வந்து வந்திருக்கு. அதோட செயல்பாடுகள் வந்து ஒவ்வொரு நாளும் நமக்கு வெற்றியை கொடுக்குங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், நமக்குள்ள ஒரு மைண்ட் ஹாப்பினஸ் இருக்குது. நமக்குள்ள ஒரு கம்ப்ளீஷன் பண்ணால் ஒரு ஹாப்பினஸ் வரும் இல்லையா? நம்ம வந்து சில விஷயத்த செய்யணும்னு நினச்சிட்டு இருந்ததை செஞ்சதுக்கப்புறம் அந்த ஹாப்பினஸோட கண்டினியூஷன் நம்ம அது ஒரு அடிக்ஷனாக போதையாக மாறும். அது வந்து ஒரு பெரிய இதாக இருக்கும். ஏன்னா அது அது வந்து நம்மளை அறியாமல் நம்மளை ப்ராக்ரஸில் கொண்டு போய் அடுத்தடுத்த லெவலில் கொண்டு போய் நிப்பாட்டுது. ஸோ அதை நம்ம பர்சனலாக வந்து என்ஜாய் பண்ணுறோம், ப்ராக்டிக்கலாக என்ஜாய் பண்ணுறோம். அந்த விஷயங்கள்லாம் வந்து நம்ம வந்து சில பழக்க வழக்கங்களில் கொண்டு வர்றோம் அப்படிங்கிறது சொல்லி கொடுத்தார் நல்லா. அதாவது இந்த சின்னஞ்சிறு பழக்க வழக்கங்கள்னு சொல்லிட்டு ஒரு இவரோட அட்டாமிக் ஹேபிட்ஸ்னு ஒரு புக்கு இவர் அருள் கூட சொல்லியிருந்தார் இங்கே. அந்த பழக்க வழக்கங்கள் எல்லாமே வந்து நம்மளை வந்து ஒரு ஹேபிட்டேஷனை மாற்றுது. அதுக்கப்புறம் நமக்கு அது ஒரு கேரக்டராக மாறுது. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நம்மளுடைய உண்மையான ப்ராக்ரஸ், உண்மையான பொட்டன்ஷியல் அது எல்லாமே நமக்கு தெரியும். அது வரைக்கும் வந்து நம்ம ஆஸ் யூஷுவலாக வந்து சர்வைவல் அப்படிங்கிற இடத்துல தான் இருந்துகிட்டு இருப்போம்.
சமுதாயத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்த, ஒருத்தர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட அப்படிங்கிற 2, 3 விஷயங்களை வச்சு நம்ம வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருப்போம். ஆனால் வாழ மாட்டோம். ஆனால் வாழ்க்கையை வாழ்கிறதுங்கிறது என்னங்கிறது ஐயா மாதிரி நிறைய பேரை வாழ வைக்கிறதுக்கு உண்டான ஒரு முயற்சியை எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு ஒரு எனர்ஜி லெவல் கூடுது. இப்போ 3:30 மணிக்கு கிளாஸ் ஆரம்பித்து 4 மணிக்கு அந்த கிளாஸில் உட்காரும் போதே இதெல்லாம் வந்து ஒரு 40-50 வருஷமா இதெல்லாம் நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி. இதுவே ஒரு பெரிய ஒரு மைல்கல்லா தான் இருந்தது. அது அது அதோட விளைவு வந்து ஒரு 21 நாள் பயிற்சியா இருக்குது. 21 நாளுக்குள்ள அது போகும்போது, அ நம்மள யாரு தடையா இது இருந்தான்னு பார்த்தா, வெளியில இருந்து யாருமே இல்ல. நம்ம தான். நமக்குள்ள ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு மணி அடிச்சுட்டு அப்புறம் பார்க்கலாம், நாளைக்கு செய்யலாம். இது ஆகும், அது ஆகும்னு ஃபுல் ஆஃப் ப்ரீ ஜட்ஜ்மெண்ட்ஸ். அந்த ஃபுல் ஆஃப் ப்ரீ ஜட்ஜ்மெண்ட்ஸோட ரிசல்ட்டு நம்ம இன்னைக்கு இருக்கோம். ஆனா அதெல்லாம் ஒதுக்கிட்டு நம்ம வந்து ஒன்லி ஃபார் ரிசல்ட் ஓரியன்டட் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய உண்மையான பொட்டன்ஷியல் அப்பதான் தெரியும். ஒரு மனமாற்றமும், வாழ்க்கை மாற்றமும் நிறைய வித்தியாசமான ஒரு வாழ்க்கை லெவலே அப்லிஃப்ட் ஆஃப் பீயிங் ஹியூமன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கே நம்ம போவோம். நம்மளாம் ஹியூமன் பீயிங்காக தான் இருப்போம். பீயிங் ஹியூமனாக இன்னும் மாறுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். பட் அது முழுமையாக நடக்கணும்னா நமக்குள்ள இருக்க நிறைய விஷயங்கள்ல இருந்து கிளாரிட்டி வேணும். அந்த கண்ணாடியை தொடச்சா தான் நமக்கு அந்த கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ நிறைய விஷயங்களால் அந்த கண்ணாடி அழுக்கு படிந்திருக்கு. அதை வந்து நம்ம இந்த பயிற்சி மூலமாகவும் இந்த மாதிரி சத்சங் மூலமாகவும் நம்மளை மாற்றிக்கிறதுக்கு உண்டான டைம் இது. ஸோ வாய்ப்புக்கு நன்றி. ஐயாவுக்கு வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. மிக்க நன்றிங்க சரவணன் கண்ணா. சசிகுமார் அவர்கள் பேசும்போது கூட சொன்னாங்க, சூழ்நிலை அப்படிங்கிறது நமக்கு தடை கிடையாது, நம்முடைய எண்ணங்கள் அந்த மாதிரி நாம் தான் நமக்கு தடை அப்படிங்கறத நம்ம உணர்ந்துட்டாலே நம்ம வெற்றி பெற முடியும் அப்படிங்கறது அழகா பல தெளிவான கருத்துக்களோட சொன்னீங்க. மிக்க நன்றி. சசிகுமார் வணக்கம், நீங்க பேசலாம். சசிகுமார் இருக்கீங்களா? விஜயகுமாரிம்மா வணக்கம், நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஒரு வாழ்க, குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. இதை எடுத்து சரித்திரம் படைத்து கொண்டிருக்கும் ஆரோக்கிய பிரீட்டோ அவர்களுக்கு பல கோடி நன்றிகள். இதில் நடைபெற்று கொண்டிருக்கும் சிந்தனை சிற்பி கற்பகவல்லி அவர்களுக்கு பல கோடி நன்றிகள். மற்றும் நம் குழுவில் குழுமி இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். சசிகுமார் ஐயா அவர்களுக்கும் என் மனம் கனிந்த நன்றிகள். வாங்க வாழ்த்தும் பயணம் போயிடலாம். கண்களை மூடி அமைதியாக உட்காந்துக்குவோம். நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அப்படியே உணர்ந்து பாருங்க. நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறை ஆசான் வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். ஒரு வாழ்க,
குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், விஞ்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றலை பக்கத்துணையாகவும் பக்க பலமாகவும் இருந்து வழி நடத்துவாராக. நன்றிகள் அம்மா. ஐயா சசிகுமார் அவர்கள் நிறைய கருத்துக்களை எடுத்து சொன்னாங்க. அந்த உள்ளுணர்வை பற்றி சொல்லும்பொழுது நான் நிறைய உணர்ந்திருக்கேன். உள்ளுணர்வு பேசும், நம்ம அதில் ஆழ்ந்து போக 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 நம்ம கூடவே அது பேசும். நம்ம ஒன்று செய்தால் அது நமக்கு எடுத்து சொல்லும். இதை நான் உணர்ந்திருக்கிறேன். ஐயா அவங்க ரொம்ப அற்புதமாக சொன்னாங்க. நாம் முதல்ல நம்ம மனசை புரிஞ்சுக்கணும், அப்போ தான் அடுத்தவங்களுடைய மனசை புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு தெளிவாக சொன்னாங்க. தொழில் முனைவோருக்கு வெற்றி பெற நிறைய வழி சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நிறைய பேசலாம். இந்த தளத்தில் நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. அதனால நான் ஐயா அவங்கள சசிகுமார் ஐயா அவர்கள் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், விஞ்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்து மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நம்ம மேலும் வந்து ஐயா உரையாற்றணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றிகள் ஐயா. மிக்க நன்றிங்கம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு மிக்க மிக்க நன்றி. சரவணன் வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சசிகுமார் ஐயா மூலயமா நிறைய விஷயங்கள் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்லதொரு வாய்ப்பா அமைச்சு கொடுத்த சரித்திரம் படைப்பும் அனைவருக்கும் நன்றி. அந்த பர்பஸ் ஆஃப் லைஃப், அப்புறம் அந்த இன்ஸ்டிங், இதெல்லாம் வந்து நம்ம நிறைய மிஸ் பண்ணுவோம் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில. அதை கூர்ந்து கவனிச்சா இந்த 5% ஆஃப் த பீப்புள் எப்படி சக்சஸ் ஆவறாங்களோ அதை நம்ம கடைபிடிச்சா ஆவறதுக்கு நிறைய ஒரு வாய்ப்பா இருக்குன்னு ஐயா சொன்னதுக்கு ஐயா அவர்களுக்கு நன்றிகள், வாழ்த்துக்கள். வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. நன்றிங்க சரவணன், உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றி. முனைவர் அழகேசன் வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் காலை வணக்கம். விஜயகுமாரிம்மா, உங்களோட மைக் கொஞ்சம் மியூட்ல போட்டுக்கோங்கம்மா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தொழில் முனைவோர், வணிகம், பொருளாதாரம் இப்படி பேசுறவங்க பொதுவா அந்த அறிஞர்களுடைய அதாவது இந்த தமிழ் அறிஞர்கள் சார்ந்த கருத்துக்களை அவ்வளவா எடுக்க மாட்டாங்க. ஆனா ஐயா ரொம்ப அழகா அதை பொருத்தி கொண்டுட்டு போனது ரொம்ப சிறப்பா இருந்தது. அந்த திருமூலருடைய அந்த விஷயங்களை இந்த இதோட ஒப்பிட்டு சொன்னது, இதெல்லாம் வந்து பார்க்கும்போது அவருடைய ஆழ்ந்த நுட்பமான அறிவை வந்து இங்க புலப்படுத்துது. இதுக்கு முன்னாடி 2 வகுப்புகளை நான் மிஸ் பண்ணியிருக்கிறேன். இன்னைக்குமே பாதி கிட்டத்தட்ட மிஸ் பண்ணிட்டேன் தான். அது இது தொடர் நிகழ்வு அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. என்ன அப்படின்னா, நம்ம தான் காரணம். ஒரு இதுவும் நன்றும் பிறத்தர வாராங்கிற மாதிரி நம்முடைய வெற்றிகளுக்கும் தோல்விகளுக்கும் நிச்சயமா நம்ம தான் காரணம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை வந்து இன்னைக்கு ஐயா ரொம்ப ஆணித்தரமா சொன்னாரு. ஒரு மாற்றம்ங்கிறது நம்மகிட்ட இருந்து தான் நடக்கணும், வெளியில இருந்தெல்லாம் கிடையாது. நம்முடைய மனதில் இருந்து தான் அப்படிங்கிறது ரொம்ப உண்மைதான். நிகழ்காலத்துல வாழ கத்துக்கணும்.
அதே நேரத்துல அந்த ஃப்ரீ ஜட்ஜ்மெண்ட் கூடாது அப்படின்னாரு. எனக்கு ஐயாவுடைய இதுல இருந்து அதுவே எனக்கு இன்னுமே விளக்கங்கள் தேவைப்படுதுதான். அது என்ன அந்த ப்ரீ ஜட்ஜ்மெண்ட்? ஏன் அப்படி ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் நம்ம பண்ணிடக்கூடாதா? ஏன்னா அது பொதுவாவே நம்ம பண்ணுவோமே எந்த ஒரு செயல்லையும். இது வேணான்னு சொல்றாரே அப்படிங்கிறதுல எனக்கு அது ஒரு சந்தேகம் தான். ஏன்னா அது சந்தேகம்னா என்னன்னா, இன்னுமே நம்ம அதை வந்து நான் இன்னும் கத்துக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்லிக்கிறேன். மற்றபடி ஐயா சொன்னதுல மாற்றுன்னு நான் சொல்லல. அதை இன்னும் நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். அப்போ இன்னைக்கு ஐயாவோட பேச்சுல இருந்து இன்னும் ஆழமா தெரிஞ்சுக்க வேண்டியது உள்மனது, அதாவது இன்ஸ்டிங், அந்த மைண்ட் வாய்ஸ், அதே மாதிரி இந்த ப்ரீ ஜட்ஜ்மெண்ட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னுமே நிறைய நுட்பமா நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது தான் தெரியுது. அருமை ஐயா, ரொம்ப நன்றி. இன்னும் உங்களோட இணையணும். நீங்க தொடர்ந்து சொல்லும்போது நிச்சயமா நிறைய உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கொள்கிறோம் ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றி. மிக்க நன்றிங்க மகேஷ். உங்களுடைய கேள்விகளுக்கான விடையும் நிறைவு கொடுப்பார்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி. சசிகுமார், நீங்க பேசுறீங்களா? ஆம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சரித்திர படைப்போம் நிகழ்ச்சிக்கு கோடான கோடி நன்றி. சசிகுமார் ஐயாவோட கிளாஸ் நான் அட்டன் பண்ணியிருக்கேன், நேர்காணலும் அவர் கூட அட்டன் பண்ணியிருக்கேன். அவரோட கொடுக்கறது எல்லாமே ரொம்ப தெளிவா இருக்கும். அதை ஃபாலோ பண்றதும் ஃபாலோ பண்ணாம நம்மளோட கையில தான் இருக்கும். அவர் இதை ஃபாலோ பண்ணோம்னா நம்ம வெற்றி அடையலாம். இந்த வாய்ப்பு கொடுத்த சரித்திரம் படைப்போம் நிகழ்ச்சிக்கு ரொம்ப நன்றி. சில நேரங்கள்ல வந்து சரித்திரம் படைப்போம் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல, டிராவலும் சம் ப்ராப்ளம் இருக்கிறதுனால. அதை அதுக்கப்புறம் கேட்குற மாதிரி ஏதாவது ஒரு வாய்ப்புகள் கொடுத்தாக்க நல்லா இருக்கும்னு சரித்திரம் படைப்பும் குழுவுக்கு என்னுடைய தேவையை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி. நன்றிங்க சசிகுமார். நீங்க சரித்திரம் படைப்போம் குழு வாட்ஸ்அப் குழுவில் இருக்கீங்களான்னு தெரியல. அதனை இணைஞ்சுக்கோங்க. அதுல இணைஞ்சுக்கிட்டே நாங்கள் லிங்க் இப்ப மேல கொடுக்குறோம், இணைந்துக்கலாம். அதுல இருந்தீங்கன்னா நம்ம ரீப்ளேஸும் சரி, நம்ம நிகழ்வுகள் நடக்கும்போது அன்னைக்கு காலையில அந்த லிங்கையும் கொடுப்பாங்க. ரீப்ளே கேட்கறதுக்கான லிங்க்கும் இருக்கும். நீங்க கிளப் ஹவுஸ்க்குள்ள சரித்திரம் படைப்போம்குள்ள போய் லிசன் டு ரீப்ளேஸ்னு போட்டீங்கன்னா எல்லா நிகழ்வுகளோட ரீப்ளேஸுமே இருக்கும், நீங்க கேட்கலாம். ஓகே, மிக்க நன்றி. நன்றிங்க சசிகுமார். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. அருள் சேவியர் சார், வணக்கம். நீங்க பேசலாம். வணக்கம். வணக்கம், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சசிகுமார் பிரதர் அவர்கிட்ட நான் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருக்கேன். அவர் 21 நாள் பயிற்சியில முதல் நாள் வந்து என்ன, நம்ம 5 வித பிரச்சனையை தான் பிரதர் வந்து ஸ்டார்டிங்ல சொன்னாரு. அந்த பிரச்சனை இந்த 5க்குள்ள தான், ஒருத்தருக்கு பிரச்சனை அப்படின்னாலே இந்த 5க்குள்ள தான் அடங்கும். ஸோ அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம எப்படி வெளியே வருது, நமக்குள்ள தான் எல்லாமே இருக்கு அப்படிங்கிறது தான் அந்த 21 நாள் பயிற்சியில உள்ள எல்லா சாராம்சமும் அதுல உள்ளதான் இருக்கும். ஸோ அதில் வந்து முதல் நாள் வந்து ஒரு பயிற்சி கொடுப்பாரு. அது எப்படின்னா, நீங்க சாப்பிட்ட தட்டை நீங்களே கழுவணும், நீங்க பயன்படுத்துற டாய்லெட்டை நீங்க தான் கழுவணும், 5 ஜீவராசிகளுக்கு உணவு கொடுக்கணும். இதுதான் முதல் நாள் பயிற்சி. ஸோ இது வந்து 21 நாளும் நீங்க தொடர்ந்து கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாரு. அது எதுக்கு இப்படி சொல்றாரு அப்படின்னு நான் ஸ்டார்டிங்ல யோசித்தேன். அதாவது நம்ம எந்த எண்ணத்துல நம்ம அந்த கிளாஸ்ல வந்து எந்த பிரச்சனையில இருந்து நம்ம நம்ம அதுல இருந்து விடுபடணுங்கிறதுக்காக அந்த கிளாஸ்க்கு வந்தோமோ, நம்முடைய மனநிலையை வந்து மாத்துறாரு. அந்த கருணை, அன்பு, இரக்கம், அந்த ஒரு இதை வந்து நம்ம உள் மனசுல அதை வந்து விதைக்கணுங்கிறதுக்காக தான் அந்த 5 ஜீவராசிகளுக்கு உணவு வழங்குறது. நம்மகிட்ட இருக்கிற நான் தான் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு இதை வந்து உடைக்கணுங்கிறதுக்காக நம்ம சாப்பிட்ட தட்டை நம்ம கழுவுறது, நம்ம யூஸ் பண்ற டாய்லெட்டை நம்ம கழுவுறது. இதெல்லாம் வந்து ஒரு சாதாரணமான விஷயம்தான். ஆனா அதனுடைய நோக்கம் வந்து இப்படித்தான் இருக்கும். அதே மாதிரி பிரதருக்கு வந்து 4 to 5:30 அப்படின்னா 5 o'clock கேள்வி கேள்வி கேளுங்க கேள்வி கேளுங்கன்னு தான் சொல்லுவாரு. அந்த கேள்வி தான் அவருடைய, அந்த கேட்குற கேள்விக்கு அவர் பதில் சொல்றது தான் எல்லாருமே. அவருடைய இது கேள்விதான் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ஸோ அதனால இப்போ நான் கேள்வி கேட்குறேன். இது எனக்காகன்னு இல்லை, எல்லாத்தையும் சேர்ந்து பொதுவான கேள்வியா கேட்குறேன். இப்ப பிரதர் வந்து எல்லாமே இந்த உள்ளுணர்வு பத்திய தெளிவா சொன்னார். மைண்ட் வைஸ், இன்னர் வைஸ், பீயிங் பிரசன்ட், ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் எல்லாமே சொன்னாரு.
இப்ப ஒரு புதிதா தொழில் முனைவோருக்கு இல்ல இப்போ தொழில் முனைவோர்ல உள்ள ஒரு ஆண்டு 2 ஆண்டு காலங்களுக்கு அது அந்த சவால்களை இதுன்றது ஓகே. இப்ப நான் வங்கி துறையில இருக்கிறதுனால நான் ஒரு 2, 3 நிறைய பேர்த்த பார்த்திருக்கேன். அது குறிப்பா ஒருத்தரை சொல்லும் பொழுது அவர் கிட்டத்தட்ட அவரை தேடி எல்லா பேங்க்காரனும் போவான். சார் நான் பண்றேன், நான் உங்களுக்கு இப்ப லோன் பண்றேன், நான் லோன் பண்றேன் அப்படின்ட்டு. அவர் அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த அளவுக்கு ஒரு பிஸி. கிட்டத்தட்ட ஒரு 40 கோடி 50 கோடி டர்ன் ஓவர் பண்ணி ஒரு பெரிய இடத்துல இருந்தாரு. அவரு அஹ், ஒரு காலகட்டத்துல அவருக்கு பணம் கட்ட முடியல. ஏன்னா இப்ப நீங்க சொன்ன அந்த உள்ளுணர்வோ ஏதோ அவருக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அவர் தொழில நல்லா வளர்ந்துட்டாரு. ஆனா ஒரு காலகட்டத்துல இறங்கிட்டாரு. தொழில இருந்து நஷ்டமாகி இறங்கிட்டாரு. கிட்டத்தட்ட நான் ஒரு பேங்க்ல வேலை செய்யும்போது கலெக்ஷனுக்கு நான் போறேன். ஆக்சுவலா அவரு தப்பிச்சு தப்பிச்சு இடத்த நம்ம வீட்டை மாத்தி மாத்தி எப்படி இப்படி போயிட்டாரு. பட் நான் கண்டுபிடிச்சிட்டேன் வீட்டை. கண்டுபிடிச்சு அந்த வீட்டுக்கு ஒரு வாரம் தான் ஆகுது. நான் போய் அவர் வீட்டு முன்னாடி போய் நிக்கிறேன் கலெக்ஷனுக்காக. அப்ப அவரு பார்த்துட்டு அவங்க மனைவி என்னை பார்த்துட்டு யாருங்க நீங்க அப்படிங்கும்போது நான் இந்த மாதிரி பேங்க்ல இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு அவங்க டப்புனு கதவை சாத்திட்டு உள்ள போய் அழுன்னு அழுது அவங்க வீட்டுக்கார கூட்டிட்டு வராங்க. என்னங்க சார், இப்பதான் சார் நான் இந்த வீட்டுக்கு ஒரு வாரம் தான் ஆகுது, அதுக்குள்ள எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு கேட்கறாரு. சரி அப்படின்ட்டு சரி வாங்க சார் உள்ள உட்காந்து பேசலாம் அப்படின்ட்டு அவர்கிட்ட உட்காந்து பேசும்போது அவரு அவரு அவர் அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுக்கு அவ்வளவு இதா இருக்கும், கொடுக்க மாட்டாரு. அந்த அளவுக்கு அவர் பெரிய ஒரு டர்ன் ஓவர் பண்ற அவருடைய சூழ்நிலை ஆக்சுவலா சென்னையில 5 ப்ராப்பர்ட்டி, பெரிய பெரிய ப்ராப்பர்ட்டி எல்லாம் 4 கோடி 3 கோடி உள்ள ப்ராப்பர்ட்டி. இப்ப அவர்கிட்ட ஒண்ணுமே இல்ல. ஒரு வாடகை வீட்டுல ஒரு 10,000 ரூபாய் வாடகை, 8,000 ரூபாய் வாடகை வீட்டுல இருக்காரு. அவர் என்ன வேலை செய்யறாரு அப்படின்னா மீன்பாடி வண்டியில காய்கறி எடுத்துட்டு கோயம்பேட்டுக்கு போய்கிட்டு வந்துகிட்டு இருக்காரு. அவருடைய வளர்ச்சி அப்ப இருந்ததுக்கும் இப்ப ஒரு வாடகை வீட்டுல ஒரு இது இருந்ததுக்கும் அந்த எனக்கு சின்ன பிள்ளைல என் ஃப்ரெண்ட் நாங்க பேசிக்குவோம். எப்போதுமே கஷ்டப்படுறவன் எப்படி வேணாலும் பெரிய ஆளா வந்துடலாம். ஆனா பெரிய ஆளா இருக்கிறவன் என்னைக்குமே கீழே வந்துடவே கூடாது. அவனுடைய தாங்கிக்க முடியாது அவனால. அந்த அந்த சூழ்நிலையில இருக்கக்கூடாது. வாழ்க்கையில அந்த மாதிரி ஒரு கொடூரம் மட்டும் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அது ஞாபகத்துக்கு வந்தது. அவரு அழுது பேசி கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் என்கிட்ட பேசினாரு. அப்ப இப்ப நீங்க சொல்றதை யோசிக்கும் போது இப்ப நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ அவரு நல்ல ஒரு தொழில்ல நல்லா வளர்ந்து பெரிய வளர்ச்சியை பெற்றவரு. ஒரு 10, 15 வருடம் நல்ல வளர்ச்சியை கண்டவரு. இன்னைக்கு ஒரு சூழ்நிலை இப்படி மாறிடுச்சே. அது எப்படி இது எதனால இப்படி ஆயிருக்கும் அவருக்கு? அது அதாவது எந்த லோனும் இஎம்ஐ கட்ட முடியல. ப்ராப்பர்ட்டி விக்கிறாரு. எல்லா சூழ்நிலையும் ஆகி இப்ப கடைசியில கோயம்பேடு மார்க்கெட்ல மீன்பாடி வண்டியில வாடகை வண்டியில காய்கறிய எடுத்துட்டு கடைகளுக்கு போடுறது. அந்த அளவுக்கு இறங்கிட்டாரே. எனக்கு அவ்வளவு ஒரு கஷ்டமா இருந்துச்சு. ஸோ இதுக்கு காரணம் நீங்க சொன்ன அந்த உள்ளுணர்வு இந்த இதெல்லாம் அவருக்கு தெரியுமா இப்ப நீங்க சொன்னதை வச்சு நான் யோசிச்சு பாக்குறேன். ஏன் அப்பெல்லாம் இயற்கையோ அந்த இதெல்லாம் நல்லா இருந்துச்சு, ஏன் இவ்வளவு ஒரு பெரிய பாதாளத்துல இறங்கிட்டாரே அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதற்கு என்ன காரணம்? அந்த மாதிரி அப்படிங்கிறதுக்கு இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு கேள்வியை நான் வச்சுக்கிறேன். இதே மாதிரி நிறைய உதாரணங்கள் இருக்கு. காப்பி டே எடுத்துக்கலாம். அப்புறம் சில கஸ்டமர்ஸ்லாம் நான் கண்கூடா பார்த்து கணவன் மனைவி குழந்தைகளோட சூசைட் எல்லாம் பண்ணிட்டாங்க கடனை அடைக்க முடியாம. ஸோ இதெல்லாம் காரணம் ஏன் அப்படி நடக்குது? நல்லா வளர்ந்துட்டு இருக்கவங்க ஏன் திடீர்னு இப்படி இறங்கிடுறாங்க அப்படின்ட்டு ஒரு கேள்வியா. நன்றி நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. நன்றிங்க. உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்ல ஆர்வமாக இருக்கிறேன். 2 கேள்விகளையும் நான் ஒன்றாக அணுகி அதற்கு பதில் கொடுக்கலாம்னு நினைக்கிறேங்க. இதற்கு முன்னாடி சகோதரர் இந்த மைண்ட் வாய்ஸ், இன்னர் வாய்ஸ் இது 2க்கும் வித்தியாசம் என்ன? அந்த ப்ரீ ஜட்ஜ்மெண்ட்னா என்ன? ஏன் ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் இருக்கக்கூடாதுன்னு ஒரு கேள்வியை முன் வச்சாரு. 2வது நம்மளுடைய சகோதரர்
இப்படி நல்லா இருந்தவங்க இப்படி ஆயிட்டாங்களே, இதுக்கு என்ன காரணம்ங்கிறத முன் வச்சாங்க. இந்த 2 கேள்விகளுக்கும் நான் ஒன்றாக பதில் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இது கூடுதலாக நம்ம அன்பர்கள் எல்லாரும் இத கொஞ்சம் விழிப்போட கவனிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா, இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாக நான் பார்க்கிறேன். நான் எனக்கு தெரிந்தது, எனக்கு நினைச்சதை எல்லாம் நான் குடுக்கிறது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமா? இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க கேட்டத நான் குடுக்கும்பொழுது, கேட்டதுக்கு பதில் குடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அந்த நம்பிக்கையில இதை நான் ரொம்ப அற்புதமான ஒரு வாய்ப்பாக பார்த்து இந்த பதிலை நான் பதிவிடுகிறேன். நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அம்பானியோடைய தம்பி திவால் ஆகுறாரு. காஃபி டேவுடைய கம்பெனியினுடைய எம்டி ஒரு குளத்துல விழுந்து தற்கொலை பண்ணிக்கிறாரு. இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடக்கிறது. இப்போ இவங்கெல்லாம் நல்லா இருந்தாங்க, இப்போ ஒண்ணும் இல்லாம ஆயிட்டாங்க அப்படின்னு நாம மனசுல ஒரு பதிவு வைக்கிறோம் இல்லைங்களா? அப்பெல்லாம் நம்ம மனசுல என்ன நினைக்கிறோம்? நல்ல காரு, வீடு, பங்களா இருந்தாதான் நல்லா இருக்கிறோம் அப்படின்னு நாம ஒரு எண்ணங்களை நாம வைத்திருக்கிறோம். பட் இயற்கைக்கு அது கிடையாது. இயற்கையினுடைய சூட்சமம் இயற்கையோடு ஒத்து சேர்ந்து இருக்கிறோமா இல்லையாங்கிறதான் கேள்வி. அவர் கார் வச்சிருக்காரு, நல்லா இருக்காரு. நான் கார் வைக்கல, நல்லா இல்லைங்கிறது அது மனிதன் தானுக்கு தானே வகுத்து கொண்ட ஒரு அடையாளம் அது. அதல்ல. அப்போ இன்னொருத்தருக்கு ஏன் இப்படி ஆகுது அப்படிங்கிற ஒரு கூர்மையான, அருமையான, பொருந்தக்கூடிய பதில நான் பேசவும் முடியாது, நீங்க சிந்திக்கவும் முடியாது. ஏன்னா அது அவரவருடைய வியாதி, அவரவருடைய மருந்து, அது அவரவருக்குத்தான் தெரியும். ஆனா இது எப்படி அணுகலான்னு வேணா நான் உங்ககிட்ட சொல்லலாம். எப்படி அணுகலாம் இதை? ஒரு மனிதன் கார் வாங்குறான், இன்னைக்கு ஒண்ணும் இல்லாம போயிட்டாங்கிறத விட அவன் செய்யற செயலுக்கு ஏன் ரிசல்ட் வரலன்னு வேணா நான் பதில் சொல்லலாம். நல்லா இருந்தவர் ஏன் நல்லா இல்லாம போயிட்டாரு? அதல்ல. ஒன்னு நினைச்சு செஞ்சாரே, அந்த செயலுக்கு ஏன் அவருக்கு தீர்வு கிடைக்கல அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அந்த செயலுக்கு தீர்வு கிடைக்கல, அவர் திரும்ப செயலுக்கு தீர்வு கிடைக்கிற மாதிரி ஒரு செயலை முயற்சி செய்யவில்லை என்றுதானே அர்த்தம். அவர் ஜெயிக்கும் வரை அந்த முயற்சியை முன்னெடுக்கவில்லை என்றுதானே அர்த்தம். 10 கம்பெனி வச்சிருந்தாரு, இல்ல 10 ப்ராப்பர்ட்டி வச்சிருந்தாரு, இன்னைக்கு ஒரு தொழில ஒண்ணுமே இல்லாம ஆயிட்டாருன்னா, ஒண்ணுமே இல்லாம இருந்துதானே வளர்ந்திருப்பாரு. இப்போ ஒண்ணுமில்ல, ஒண்ணும் சேர்ந்தது, எல்லாம் சேர்ந்ததுங்கிறது நம்மளுடைய அடையாள குறியீடு தானே தவிர, அது இயற்கையில அப்படி இல்ல. அப்போ நான் முதல் கேள்வியோட இந்த பதில ஒப்பிட்டு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க. இன்னர் வாய்ஸ், மைண்ட் வாய்ஸ். இப்ப மைண்ட் வாய்ஸ்னா ப்ரீ ஜட்ஜ்மெண்டோட பாக்குறது, இன்னர் வாய்ஸ்னா ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் இல்லாம பாக்குறது. இப்போ ஒரு கூட்டம் இருக்குது, அந்த கூட்டத்துக்கு முன்னாடி நான் நிக்கிறேன். நான் ஒரு நபரை கூப்பிட்டு, நான் இப்போ உங்களை நோக்கி ஒரு எல்லோ கலர், மஞ்சள் கலர் பாலை வீசுறேன், நீங்க புடிச்சுக்கங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன். நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கிறேன் மேடையில. இப்ப அவர் என்ன பண்ணுவாரு? எப்படா நான் பாலை வீசுவேன் அப்படின்னு காத்துக்கிட்டே இருப்பார். இப்ப வீசதான் போறாரு. இப்ப இவருக்கு முன்னாடி வீசினாரு, ஒரு தடவை நான் வீசிட்டேன், மறுபடியும் நான் வீசல அப்படின்னா, இப்படி கை அசைச்சாலே அவர் வீசுவாரு அப்படின்னு நீங்க ப்ரீ ஜட்ஜ்மெண்ட்ல இருந்தீங்கன்னா அதுக்கு பேரு மைண்ட் வாய்ஸ். அவர் கை அசைக்கிறாரு, வீசலாம், வீசாமையும் போலாம், பால் வரலாம், வராமையும் போறலாம் அப்படின்னு ஒரு ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் இல்லாம இருந்தீங்கன்னா அதுக்கு பேரு இன்னர் வாய்ஸ். அப்போ எந்த ஒரு காரியத்திலுமே ஒரு சம்பவம் நடக்கும்போது உடனே உங்க மைண்ட் என்ன பண்ணும்னா, ஏற்கனவே அந்த சம்பவம் எங்கெங்கெல்லாம் நடந்தது, உங்களுக்கு நடந்ததையும் ஞாபகப்படுத்தும், வேற யாருக்கோ நடந்து அவர் உங்ககிட்ட வந்து சொன்னதையும் ஞாபகப்படுத்தும். பல நேரம் பாருங்க, ஒரு பஸ்ல ஏறி உட்கார்ந்தா இந்த பஸ் எங்கேயாவது போய் ஆக்சிடென்ட் ஆயிருமோ, ஒரு ட்ரெயின்ல ஏறி உட்கார்ந்தா அந்த ட்ரெயின் தண்டவாளத்துல இருந்து இறங்கிருமோ, ஒரு டூ வீலர்ல உட்கார்ந்தா அந்த டூ வீலர் போய் ஆக்சிடென்ட் ஆயிருமோன்னு உங்களுக்கு தோணும். ஆனா உங்களுக்கு அப்படி ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கவே ஆயிருக்காது. ஆனா யாருக்கோ ஒரு ஆக்சிடென்ட் ஆனது, அவர் உங்ககிட்ட வந்து சொன்னதை, அது உங்க மைண்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிவானதை உங்க மைண்ட் கொடுக்குது. இப்போ நீங்க அனுபவிக்காத ஒண்ண உங்க மைண்டுக்கு கொண்டு வந்து நீங்க எடுத்தீங்கன்னா அது ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் தானே. அந்த ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் தான் வேண்டான்னு சொல்றோம். அப்ப பயம்னா என்ன? which is unfamiliar to your brain. உங்கள் மூளைக்கு இதுவரை பரிச்சயம் இல்லாத நிகழ்வுகளைத்தான் நீங்கள் பயம் என்று குறிப்பிடுகிறீர்கள். ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னா அது அனுபவமாக மாறுகிறது. இப்போ ஒரு தொழில் முனைவோர் அவர் வாழ்க்கையில தோற்கிறாரு, அவர் வாழ்க்கையில தொழில நஷ்டமாகுது அப்படின்னா, அதை மீண்டும் லாபமாக மாற்றுவதற்குண்டான செயலை மனதில் தெளிவோடு ஜெயிப்பது வரைக்கும் அவர் இன்னும் செய்யவில்லை. செஞ்சா ஜெயிச்சுட்டு போறாரு. ஆனா நாம என்ன பண்றோம்? நான் தான் 5 தடவை செஞ்சுட்டேனே, எனக்கு லாபம் வரலையே, 10 தடவை செஞ்சுட்டேனே, லாபம் வரலையே அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு தொழில்ல நீங்க ஒரே மாதிரி மாற்றமே இல்லாம செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது காம்படிஷன் வரத்தான் செய்யும், சேச்சுரேட் ஆகத்தான் செய்யும். அப்ப காலத்துக்கு ஏத்தாத போது நீங்க மாறாத போது தொழில மாற்றம் இருக்காது.
இன்னைக்கு ஜியோ வந்து டிஸ்னி லேண்டுங்கிற ஒரு சேனல்ல வந்து அவன் வந்து 7,000 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. ஏன் வாங்கினாங்க? அதற்கு முன்னாடி இந்த ஜியோ சினிமால ஐபிஎல் மொத்தத்தையும் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. ஏன் கொடுக்குறாங்க? இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்க்கும்போது தன்னுடைய பொருளை பயன்படுத்துவதற்கு தயார்படுத்துறாங்க யூசரை. அப்படிதானே 500 ரூபாய் போன் வந்தது, அப்படிதானே ஃப்ரீ இன்டர்நெட் கொடுத்தாங்க, அப்படிதானே டேட்டா கொடுத்தாங்க. இப்ப அதெல்லாம் எங்க வந்து நிக்குது? ஒட்டுமொத்த தொழிலினுடைய வாடிக்கையாளராக வசப்படுத்துவதற்குண்டான சாத்தியக்கூறுகளாக மாறுகிறது. அப்ப இங்க தொழில ஜெயிக்கிறவங்க தோக்குறவங்கிறது கிடையாது. தொழிலை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்குண்டான அணுகுமுறையை சரியாக செய்தார்களா இல்லையாங்கிறது தான். நீங்க தொழில்ல ஜெயிக்கிறவங்களோட தோக்குறவங்களுக்கு தான் மிக அற்புதமான அனுபவங்கள் கிடைக்கிறது. ஜெயிக்கிறவங்களுக்கு கூட குறைவான அனுபவங்கள் தான் கிடைக்கிறது. தோக்குறவங்களுக்கு என்ன செய்யக்கூடாதுங்கிற அனுபவம் கிடைக்கிறது. இப்ப இது ஏன் நடக்குதுங்கிற கேள்விக்கு போறதை விட ஒவ்வொரு நிகழ்வும் அடுத்த கட்டத்தில் நகர்வதற்குண்டான வரை அந்த அணுகுமுறையை நாம் சரி செய்யவில்லை என்பதுவே பதில். அப்ப அந்த அணுகுமுறை என்பது நிகழ்காலத்தில் இருக்கும்போது மேம்பட்ட அணுகுமுறையாக மாறுகிறது. நிகழ்காலத்தில் இருந்தால் மட்டும் பத்தாது, அது ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் இல்லாத அணுகுமுறையாக இருக்க வேண்டும். அப்ப ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் இருந்தா அது மைண்ட் வாய்ஸ், ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் இல்லாம இருந்தா அது இன்னர் வாய்ஸ். காலையில தப்பு செஞ்சவன் இன்னைக்கு திருந்திருக்கலாம், நேத்து ஒழுங்கா இருந்தவன் இன்னைக்கு தப்பு பண்ணலாம். யாரையும் நம்பாதீங்க, ஆனா யாரையும் வெறுக்காதீங்க. இந்த கணம் இந்த வினாடி யாரையும் நம்பாதீர்கள், யாரையும் வெறுக்காதீர்கள். அவ்வளவுதான். ஓவர் டு மாடரேட். மிக்க நன்றிங்க ஸ்ரீ சசிகுமார். உங்களுக்கு விளக்கம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அருள் சேவியர் சார். நன்றி. ஆண்டி அண்ணா வணக்கம், நீங்க பேசலாம். நீங்க பேசுறீங்களான்னு தெரியல, உங்க குரல் கேட்கல. ஒரு தடவை வெளியே போயிட்டு திரும்பவும் வாங்க. கேக்குதுங்களா? இப்ப கேக்குது, பேசுங்க. சார்கிட்ட ஒரு சில கேள்வி. சார், இப்போ ஆள் மனசுல ஒரு சில நினைவுகள்லாம் உள்ள இருந்துட்டு இருக்கிறது வெளியே எடுக்கிறதுக்கு என்னென்னலாம் வந்து சூட்சமம் பண்ணணும்ன்ற ஒரு கேள்வி சார். அதே போல நான் நான் வந்துட்டு ஒரு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு இடத்துல அந்த ஒரு இடத்த வந்து அந்த இடத்துல வரும்போதெல்லாம் இந்த இடம் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி புதையா இருக்கும். அது பாக்குறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். இந்த இடத்த வாங்கி நம்ம இதை வந்து நல்லதா பண்ணா எப்படி இருக்கும், இதை வந்து எப்ப கிடைச்சாலும் வாங்கணுன்ற ஒரு ஏக்கம் வந்து அந்த இடம் வந்து மனசுக்குள்ள ஆள் மனசுல பதிஞ்சு அதை 30 வருஷம் கழிச்சு அது வந்து சக்சஸ் ஆச்சு. எப்படி எப்படி சக்சஸ் ஆச்சுன்னா அதை வந்துட்டு ஜஸ்ட் வந்து ஒரு 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 5 நாள்ல அது முடிஞ்சுது. அந்த ஆள் மனசுல நம்ம எப்படி நினைக்கிறதுனால அது சாத்தியமாகுது. அது ஒரு கொஸ்டின். அதே போல நான் ஒர்க் பண்ற கம்பெனில ஒரு சிலர் அவங்க எப்ப பேசும்போதும் நெகட்டிவ் தாட் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. எப்ப பேசினாலும் அது அந்த தாட் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ்ன்ற இதே இருக்காது. எப்பவுமே அந்த நெகட்டிவா தான் பேசுவாரு. ஆனா நாங்க என்ன பண்ணுவோம், யாருமே வந்துட்டு அவர் பக்கத்துல நாங்க வந்து உள்ள அணுகவே மாட்டோம். அவர் பேச ஆரம்பிச்சாலே நாங்க வந்துட்டு ஓகே, அதை சும்மா ஃபார்மாலிட்டிஸ் கேட்டு நாங்க வந்துட்டு நகர்ந்து நகர்ந்து போயிருவோம். இந்த நெகட்டிவ் தாட் உள்ளவங்களை வந்துட்டு எப்படி அதை வந்து அவங்கள அதை சரி பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு எப்படி வந்து சரி பண்றது? ஏன்னா அவரை வந்து திருத்துறது நம்மளோட வேலை கிடையாது. இருந்தாலும் அவர் வந்து அவரோட பழக்க வழக்கங்கள் வந்து ஒரு 25 வருஷமா நாங்க வந்து ஒரே கம்பெனில ஒர்க் பண்றோம். 25 வருஷமா அவரை பாக்குறோம். அவரோட கேரக்டர் மாறவே இல்லை. இதெல்லாம் எப்படி வந்துட்டு சரியாக்குறதுக்கான முயற்சி அவர் எடுக்கணுமா? இல்ல வந்து யார் யாரோ விட்டு சொல்லி பார்த்தாங்க, அவர் வந்து திருந்ததாவே கிடையாது. யாரு சொன்னாலும் அவர் கேட்கவும் மாட்டாரு. இதுக்கெல்லாம் உள்ள ஒரு வழிமுறைகள் என்ன? அப்படின்ற ஒரு கேள்வி. அதே போல இப்போ வருங்காலத்துல இப்ப வளர்ற குழந்தைகள் வந்துட்டு யாருமே வந்துட்டு ஒரு சிலரை தவிர ஒரு சில ஒரு ஒரு 50% 70% பர்சன்டேஜ் எனக்கு சொல்ல சொல்ல வரல. அந்த பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த காலத்துல உள்ளவங்க அப்பெல்லாம் வந்து நாங்க அப்பா அம்மா படிக்கலனால அவங்க சொல்ற பேச்செல்லாம் நாங்கெல்லாம் கேட்டோம். இப்ப வருங்காலத்துல உள்ள பசங்க இப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு சரியான சரியான
அணுகுமுறை எப்படி வந்துட்டு நம்ம நாமளே வளர்த்திக்கிறது அப்படின்றத கொஞ்சம் விளக்கணும் சார். தேங்க்யூ. நன்றிங்க. நீங்க முறையா ஒரு 4 கேள்விகளை முன் வச்சிருக்கீங்க. இப்போ முதல்ல வந்து இந்த எல்லா கேள்விகளுக்கும் பொதுவான ஒரு பின்புலம் சார்ந்த சில விஷயங்களை நான் உங்களோட பதிவிட விரும்புறேன். எந்த காலகட்டத்திலுமே எப்போதுமே நாம நம்மளுடைய மனதை அணுகுகின்ற விதம் இதுதான் வந்து நீங்க நினைச்சதை அடைவதற்கும் சரி, ஆள் மனதுல இருக்கிறத வெளிப்படுத்துவது எப்படி, அது வெளியே தேவையில்லாத எப்படி வெளியே தள்ளுறது எப்படி அப்படிங்கறதெல்லாம் இந்த 4 கேள்வியை நீங்க முன் வச்சீங்க. குறிப்பாக உங்களிடம் இருக்கக்கூடிய நல்லதை வெளியே கொண்டு வரணும்னாலும் சரி, தேவையில்லாததை வெளியே அகற்றணும்னாலும் சரி, அதற்கு ஒரே டூல், ஒரே கருவி மௌனம் தான். மௌனம் தான் மிகச்சிறந்த டூல். நான் ஏற்கனவே இந்த வகுப்புல முன்னாடியே சொன்னேன், சம்ஸ்காரா பிரகத்தின்னு 2 இருக்கு. சம்ஸ்காராங்கிறது நீங்க வெளிப்படுத்துவது, பிரகத்திங்கிறது உங்களுடைய இயல்பு. இயல்பு வேறையா இருக்கும், வெளிப்படுத்துவது வேறையா இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் நீங்க உங்களுக்குள்ள என்ன அழுக்கு இருக்குது, தேவையில்லாத என்ன இருக்குதுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும்னா தினமும் ஒரு 1/2 மணி நேரம் மௌனம் இருந்து பாருங்க. எந்த வேலையும் செய்யாம இருக்கணும் மௌனத்துல. போன் யூஸ் பண்ணக்கூடாது, லேப்டாப் யூஸ் பண்ணக்கூடாது, நியூஸ் பேப்பர் படிக்க கூடாது, எழுதக்கூடாது. கண்களை மூடி வர்ற எண்ணங்களை மட்டும் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். இது ஒரு டூல். இருக்கிறத நீங்க எடுக்கிறது. 2வது, ஒரு இடத்த வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அதை அடையணும்னு நினைக்கிறீங்க, அதை நான் நினைச்சதை அடைவது எப்படி, அதற்கு நம்ம ஃபோக்கஸ் தெரப்பின்னு ஒண்ணு சொல்லி கொடுக்குறோம். இந்த ஃபோக்கஸ் தெரப்பின்னா என்னன்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் உணர்வுகளாக ஒரு விஷயத்தை எப்படி வைத்திருக்கிறீர்கள். வெறும் மேல் மனதுல மட்டும் ஒரு விஷயத்தை வச்சீங்கன்னா அதை அடையிறது இல்ல. ஈர்ப்பு விதியின் ரகசியம்னா ஒண்ணு வேணும், கிடைக்கணும்னு நினைக்கிறதுனால மட்டும் கிடைக்கிறது இல்லைங்க. கிடைக்கிறதுக்கு உண்டான செயலையும் நீங்க செய்யணும். அப்போ ஒரு காரியம் நீங்க நடக்கணும்னு நினைக்கிறத வெறும் மேலோட்டமான எண்ணங்களை வைக்கிறத விட 5 புலன்களில் உணர்வுகளாகவும் வைக்கணும். அப்ப நீங்க இப்ப ஒரு BMW கார் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா, இப்ப நீங்க BMW கார் தான் வச்சிருக்கீங்க, BMW கார்ல தான் போயிட்டு இருக்கீங்கிற அந்த உணர்வுல அந்த போக்கஸ நீங்க அந்த பொருள் மீது, அந்த அடையணுங்கிறது மேல நீங்க வைக்கணும். இது 3வது. 4வது, இந்த நெகட்டிவா இருக்கிற பீப்புளை எப்படி அணுகிறது, அவங்கள நான் எப்படி ஃபேஸ் பண்றது, அவங்கள மாத்த முடியாது. கரெக்ட். நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, அவரு வந்து நெகட்டிவா இருக்காருங்கிறது நமக்கு தான். அவருக்கு சரியாத்தான் இருக்கிறாரு. அவருக்கு நெகட்டிவா தான் இருக்கிறன்னு தெரிஞ்செல்லாம் அவர் நெகட்டிவா இல்ல. இந்த பக்கம் நின்னு பாக்குறீங்க, பார்க்கும்போது அவர் நெகட்டிவா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா அவருடைய பார்வையில் அவர் சரியாத்தானே இருக்கிறார். அவரு இயல்பா தானே இருக்கிறாரு. இப்ப இயல்பா இருக்கிறவரை மாத்தணுமா, இல்ல இயல்பா இருக்கிறவர் எப்படியோ இருந்துட்டு போறாரு, நான் ஏன் இயல்புல இருந்தா நீங்க பெருசா சிரமப்பட வேண்டியதே இல்லையே. அவர் இயல்புல இருக்கிறார். அவரு சரியா இருக்கிறார். சரியா இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. அப்போ இங்கிருந்து நீங்க விலகலாம். ஆனா இந்த மாதிரி எத்தனை பேத்துக்கிட்ட இருந்து விலகுவீங்க? ஒருத்தன் வந்தானா, நண்பன் வந்தானா, என்ன மாப்பிள்ள டல்லா இருக்கிறான்னு கேட்டானா, இல்லையாப்பா நான் நல்லா தானே இருப்பேன். அடுத்த ஆள் வந்தானா, மறுபடியும் என்ன மச்சான் ரொம்ப டல்லா இருக்கிறான்னு கேட்டானா, இல்லையாப்பா நான் நல்லா தானே இருக்கிறேன். அப்படியே ஒரு 4 பேர் கேட்டா 5வது கேட்கும்போது இவனுக்கே டவுட் வந்துருச்சான். ஐயோ நான் டல்லா தான் இருப்பேன் போல இருக்கு. இப்ப மத்தவங்க நம்மளை பத்தி என்ன சொல்றாங்கங்கிறதுல மேல நமக்கு அதிக கவனம் இருக்கும் பொழுது உண்மையிலேயே நான் அப்படி ஆயிட்டும் போல இருக்கு. அப்ப நம்ம மேல நாம ஆரோக்கியமா இருக்கிறாங்கிறத நம்ம தானுங்க சொல்ல முடியும். பார்ப்பவர்கள் எப்படி சொல்ல முடியும்? அப்போ முதல்ல நாம வைக்கிற எண்ணம், நான் நேர்மறையாக இருக்கிறேங்கிறதுல தெளிவு அதிகமாக இருக்கும்போது எதிரே இருப்பவர் என்ன மாதிரியான எதிர்மறை எண்ணத்துல பேசினாலும் நாம டிஸ்டர்ப் ஆக மாட்டோம். இப்ப மனைவி என்னை இரிட்டேட் பண்ணல, ஆட்டோக்காரன் என்னை இரிட்டேட் பண்ணல, அவங்க நான் எப்படி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அவங்க அந்த மாதிரி பேசுறாங்கன்னு என் மனம் சொல்லுது. இப்படிதான் பேசணும்னு என் மனம் ஒரு எண்ணத்தை வச்சிருக்குது. இப்படித்தான் என் கூட வேலை செய்யறவர் இருக்கணும்னு என் மனம் வச்சிருக்குது. அதனால அவர் எனக்கு இரிட்டேட்டடா தெரியுறாரு. அதனால எனக்கு அவர் நெகட்டிவா தெரியுறாரு. இப்ப நான் அவரை சரி பண்ணணுமா, அவரை பத்தி நான் வைத்திருக்கக்கூடிய என் எண்ணத்தை சரி செய்யணுமா? நன்றிங்க. ரொம்ப நன்றி சார். மிக்க நன்றிங்க ஆண்டி அண்ணா. ஜென் சவுந்தரராஜன் சார் வணக்கம், நீங்க பேசலாம். கேக்குதுங்க சார், கொஞ்சம் கம்மியா கேக்குற மாதிரி இருக்குது. கேக்குதுன்னு நினைக்கிறேங்க சார், பேசுங்க. உங்க குரல் கேட்கல, சுத்தமாவே கேட்கல. நீங்கள் ஒரு முறை வெளியே இயர்போன் ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா எடுத்துட்டு பேசு. இயர்போன் போட்டிருந்தீங்கன்னா எடுத்துட்டு பேசுங்க.
வாய்ஸ் இருக்கா? ஹலோ, இப்போ வாய்ஸ் இப்ப ரொம்ப தெளிவா கேக்குதுங்க சார். இப்போ கிளியரா இருக்குங்களா? நம்ம சசிகுமாரோட கிளாஸ் நான் இப்போ தான் அட்டன் பண்ணி முடித்தேன். அன்றைக்கி 21 நாள். பொதுவாக நிறைய மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ் நான் நிறைய பார்த்துட்டேன். அந்த மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸே நிறைய பேர் கரெக்டாக இருக்காங்களான்னா அவங்களோட அது அப்படி சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அவங்க எங்கேயோ படிச்சுட்டு வந்து எதையோ ஒப்பிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். இன்னும் என்ன சொல்ல வரணும்னு நான் நினைக்கிறேன்னா, நிறைய தோணுது. அதில் எதை பேசுகிறோன்னு எனக்கு தெரியல. இப்போ வாழ்க்கையில் தோற்றுறவங்க ரொம்ப மேலே இருந்துட்டு கீழே விழுந்துட்டவங்க ஏன் அப்படி விழுந்தாங்க அப்படின்னு நமக்கு தெரியல. அதுக்கான காரணங்கள் பல வகை இருக்கலாம். ஒரு சினிமாவில் எடுத்துக்கோங்களேன். வந்து ஒரு காலத்தில் பீக்கில் இருந்த அந்த ராமராஜ், அந்த அப்படி மோகன் திடீர்னு ஒரு காலத்துல ஒண்ணுமே இல்லாம போயிட்டாங்கங்கிறத நம்ம பார்க்குறோம். வாழ்க்கையில் இப்படி ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, உங்களுக்கான திறமைகள் வெளிப்படும்போது நீங்க மேல வரீங்க. உங்களுக்கான பலவீனத்துக்கான சோதனைகள் வரும்போது கீழே விழுந்துடுறீங்க. நமக்குள்ள பலமும் இருக்கு, பலவீனமும் இருக்கு. ஒருவர் சக்சஸ் ஆகி மேல போயிட்டு இருக்காருன்னா, அவரோட பலத்திற்கான பகுதியை மேல வரும்போது அவர் சக்சஸ் ஆகிட்டே இருக்காரு. அவரோட பலவீனமான பகுதியில திடீர்னு ஒரு பிரச்சனை வரும்போது அவர் கீழே வந்துடுறாருங்க. நம்ம புரிஞ்சுக்கணும். இது இல்லாம நம்ம வந்து நிறைய படிச்சிருந்தா படிப்பு அது நம்மளோட அறிவு கிடையாது. வெளியிருந்து கடன் வாங்குறது. நீங்க உங்களுக்குள்ள இருந்து என்ன வருது, நீங்க புதுசா என்னத்தை பண்ணீங்க, உங்க உள்ள இருந்து என்ன வந்ததுங்கிறது தான் முக்கியம். 2000 2500 ஆண்டுகள் ஆயிடுச்சு புத்தர் வந்து. அவர் அன்னைக்கு சொல்லி கொடுத்த அந்த நிலைமைக்கு நான் கூட இன்னுமே நம்ம வரலங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம். எவ்வளவோ வளர்ச்சி அடைஞ்சிட்டோம், அறிவியல் வளர்ச்சியெல்லாம் வந்தாலும் மன ரீதியான உழவு வளர்ச்சி இல்லாம நான் ரொம்ப குழந்தைத்தனமா இருக்கோங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அது இல்லாம வாழ்க்கைங்கிறது முதல்ல நம்ம இது வந்து ஜெயிக்கிறது, தோக்குறது, வாழ்றதுங்கிறது அந்த சாதனைகள்லாம் சொல்லப்போனா தேவையே கிடையாது. உங்களுடைய வாழ்க்கைங்கிறது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். இது இன்னொன்னு எனக்கு இது அடிக்கடி ஞாபகம் வருது. ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்க, அவைகள் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை அப்படின்னு. அதாவது என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டு போயிட்டே இருக்கு. அந்த காலத்துல ஆதி காலத்துல மனுஷன் அப்படிதான் இருந்தான். எப்போ ஒரு தரம் ஒரு இடத்துல உட்கார்ந்து விவசாயம் பண்ண ஆரம்பிச்சானோ அதுக்காம தான் மாறிட்டான். அது வரைக்கும் அந்த பறவைகளைப் போல என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டுட்டு எப்படி வாழலாம்னோ அப்படி வாழ்ந்துட்டு இருந்தான். தனக்கான ஒரு பாதுகாப்புங்கிற உணர்வு அதிகமாகும் போதுதான் அவன் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சு, விவசாயம் எப்ப பண்ண ஆரம்பிச்சானோ அப்பதான் அவனோட நில உடைமை, இருக்கிற இடத்துல ஆணி அடிச்ச மாதிரி உட்கார்ந்துக்கிறது, இந்த மாதிரி பெண்ணடிமைத்தனம் எல்லாமே அப்பதான் வந்திருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, நம்ம இப்ப வருவோம். இப்போ வந்து நமக்குள்ள நீங்க ஒரு காக்காயை பாக்குறீங்க. காக்காயை நான் நிறைய நேரம் பார்த்துருக்கேன். கையை வீசினா ஒரு நாள் எந்த காக்காயும் எந்திரிச்ச கூடாது. ஒரு காக்கா உட்கார்ந்து இருக்கும்போது அப்படியே ஜெர்க்கு கொடுத்துட்டே தான் உட்கார்ந்துருக்கும். ஒரு பவுன்ச் இருக்கும் அதுகிட்ட. நம்மள மாதிரி இருக்காது. ஏன்னா ஒரு அலர்ட்டா இருக்குது. ஒரு கை வீசுனா அது போகாது. கையில இருந்து கல்லு வருதான்னு பார்த்து அதுக்கப்புறம் தான் அது பறக்கும். அந்த அளவுக்கு தெளிவா இருக்கு. இந்த அளவுக்கு விழிப்புணர்வு நம்மகிட்ட இருக்கா? இன்சிஸ்ட், அதாவது உடல் சார்ந்த விழிப்புணர்வு, மனம் சார்ந்த விழிப்புணர்வுன்னு 2 இருக்கு. இந்த உடல் சார்ந்த விழிப்புணர்வு நம்மகிட்ட இருந்ததுன்னா, நீங்க என்னத்த ஒரு விஷத்த வாயில வச்சீங்கன்னா கூட உடல் உடனே சொல்லிரும். உங்க மூளை, உங்களுடைய தலையில என்ன உணர்வு இருக்கு, உங்க வயித்துல என்ன உணர்வு இருக்கு, உங்க உடல் முழுசும் என்ன உணர்வு இருக்குங்கிறது கூட நம்ம புரியாம இருக்கிறோம். இது உடல் சார்ந்த விழிப்புணர்வு. எல்லா உயிருக்கும், மனுஷனை தவிர எல்லா உயிருக்கும் உடல் சார்ந்த விழிப்புணர்வு இருக்கு. நமக்கு அதுக்கு மேல போனஸா 6வது அறிவு இருக்கு. மனம் சார்ந்த விழிப்புணர்வு. நம்ம மனம் சார்ந்த விழிப்புணர்வு நமக்கு இல்லாததுனால தான் நிறைய தப்பு பண்ணிட்டு இருக்கோங்கிறத முதல்ல உங்களுக்கு உடல் சார்ந்த விழிப்புணர்வை நீங்க சரி பண்ணுங்க. அதுக்கப்புறம் மனம் சார்ந்த விழிப்புணர்வை நம்ம பார்த்தாகணும். நீங்க நம்ம விழிப்புணர்வு இல்லாம நம்ம என்னத்தை சம்பாதிச்சான எதுவுமே யூஸ்லெஸ். உலகத்துல வசதியா இருக்கவங்க எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்கன்னு நினைக்கிறது தவறு. ஆக வசதியா இருக்கவங்க எல்லாம் தப்பு பண்றாங்கிறதோ, வசதியா இருக்கவங்க எல்லாம் சந்தோஷமா இல்லைங்கிறதுக்கும் அதுக்கு இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. நாம மமகாரம், அகங்காரம்னு 2 சொல்லுவாங்க. அகங்காரம்னா நான்கிற உணர்வு. அது எல்லாத்துலயும் இருக்கிறது. மமகாரம்னா என்னுடையதுங்கிறது. இந்த சொத்து என்னுடையது, இந்த படிப்பு என்னுடையது, இந்த வயசு என்னுடையது, இப்படி என்னுடையது என்னுடையதுன்னு நமக்குள்ள ஏதோ ஒட்டிட்டு இருக்கு. எதுவுமே ஒட்ட வேண்டாம். எதுவுமே நமக்கு கிடையாது அப்படிங்கிற தெளிவு இருக்கணும். எப்படி இருந்தாலும் நம்ம சாப்பிடுறோம், தூங்குறோம். இதுதான்
நம்ம ஹெல்த்தியா இருக்கோமா, நம்ம நல்லா உணர்றோமா, நம்ம நல்லா வச்சுக்கிறோமா. சம்பாதிக்க வேண்டாம்னு நம்ம சொல்லவே கிடையாது. ஆனா சம்பாத்தியத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் சம்பந்தமே கிடையாது. அது வேற இது வேற. சில நேரங்களில் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு வரும்போது நிறைய சம்பாதிக்கலாம், சில நேரம் குறைவா இருக்கலாம். அது நம்ம அனலைஸ் பண்ணி எப்படி செய்யறோமோ அப்படி நம்ம நடந்துப்போம். அதே நேரத்துல வாழ்க்கைங்கிறது எப்பவுமே இருந்துட்டே இருக்கு. நம்மளுக்கு ஐம்புலனை வச்சுட்டு இந்த உலகத்துல வாழும்போது நமக்கான மகிழ்ச்சிக்கான நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன் அதை நம்ம வாழ்றது இல்லைன்னா நம்ம மனசுதான் எல்லாத்துக்கும் காரணம். இந்த சசி சொன்ன மாதிரி ஜட்ஜ்மெண்ட், இந்த ஜட்ஜ்மெண்ட் வேண்டாம். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஜீசஸ் அழகா சொல்லிட்டாரு, ஜட்ஜ்மெண்ட்ங்கிறது வேண்டாம். நீ நியாயம் தீர்க்காதே, நீ யாரையும் குறை சொல்லாது. உன்னோட இதை குறை சொல்றதுக்கு நீ யாரு? நீ ஒண்ணுதான் பாரு, இந்த உலகத்துல நம்ம தவிர நம்மள வேற யாரும் திருத்த முடியாது. நாம மட்டும்தான் நம்மளை திருத்த முடியும். நாம யாரையும் திருத்த முடியாது. ஆகவே இந்த புரிதல் வேணும். நாம யாரையும் திருத்தவே முடியாது. நம்மை நம்மை தவிர வேற யாரும் திருத்த முடியாது. ஆக நாம மனசு வச்சு ஒரு சின்ன ஒரு 1% உங்களை நீங்க திருத்தினா கூட உங்களுக்காக உங்க கையை தட்டிக்கலாம். இந்த திருத்தங்கள்ங்கிறது கஷ்டமான காரியம்தான். நம்முடைய மாற்றங்கள், நம்மளுடைய வர சின்ன சின்ன மாற்றங்களை நமக்குள்ள கொண்டு வரும்போது உண்மையில வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆக வாழ்க்கைங்கிறது பணம் வேணும். பணம் தான் செயல்பாட்டுக்கு தேவையானது. ஆனா பணம் இருந்தா கொஞ்சம் முடங்கி போய் தான் இருப்போங்கிறதுல மாற்றம் கிடையாது. அதே நேரத்துல வாழ்க்கைக்கும் பணத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் சம்மந்தம் இல்லை. நம்ம வாழ்க்கையில நம்ம ஒரு உணர்வுகள்ல கவனம் வச்சுட்டு, நம்ம உணர்வு என்ன சொல்லுது, மனசு என்ன சொல்லுது, சொன்ன மாதிரி மைண்ட் வாய்ஸ்க்கும் இன்னர் வாய்ஸ்க்கான வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த 2 புரிதல் நமக்கு இல்லை. மைண்டுக்கு நம்ம அடிமையா இருக்கோம், விழிப்புணர்வு இல்லாம இருக்கோம். நமக்கு ஒரே ஒரு வேலை தான் இருக்கு, நம்ம விழிப்புணர்வை நம்ம வாழ்க்கையில அதிகப்படுத்துவோம். எந்த அளவுக்கு நீங்க விழிப்புணர்வோட இருக்கீங்களோ அந்த நேரத்துல என்ன இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி நீங்க மகிழ்ச்சியாக வாழ முடியும். உடல் சார்ந்த துன்பங்கள், சில துன்பங்கள் இருக்கலாம். ஏசி இருந்தா சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னுட்டு, ஏசி இல்லைன்னா கொஞ்சம் உடல் சார்ந்த துன்பம் இருக்கும். ஆனா மனம் சார்ந்த துன்பம் கிடையாது. அந்த சிரமங்களையும் நம்ம தாண்டிக்கலாம். மனசு எப்பவுமே நம்ம பெர்ஃபெக்டா நமக்குள்ள வச்சிருந்தோம்னா மகிழ்ச்சிங்கிறது நிரந்தரமா இருக்கும். நம்ம வெளிப்பொருளை சார்ந்து இருந்தோம்னா நம்ம எப்பவுமே துன்பத்திலிருந்து தப்பிக்கவே முடியாதுங்கிற விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். நன்றி, வணக்கம். நன்றிங்க சார். நிறைய கருத்துக்கள் ரொம்ப ரொம்ப தெளிவா பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி. மஞ்சு பார்கவி, நீங்க பேசுறீங்களா? நன்றி நன்றி கற்பா. சசிகுமார் சார்கிட்ட ஒரு சின்ன சந்தேகம். தீதும் நன்றும் பிறர்த்தர வாரா அப்படின்றத ஒவ்வொரு கணமும் உணர்ந்து வாழ வேண்டிய ஒரு கோட்பாடோட நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுல என்ன நமக்கான சந்தேகம்னு பார்த்தீங்கன்னா, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு வள்ளலார் பெருமான் அவர்கள் கூறிய அந்த கூற்று, யாராவது அறியாமையில இருந்தாங்க அப்படின்னாக்க அந்த உண்மையை உறக்க சொல்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணும்போது அது நமக்கே திரும்ப ஒரு சில நேரங்கள்ல ஒரு சில பாதிப்புகளை கொடுக்குது. அந்த மாதிரி தருணங்கள்ல நம்ம எப்படி அதை கடந்து வரலாம் அப்படின்றதுக்கான ஒரு விளக்கம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. இன்னும் இங்க கேட்பாளர்களாகவும் ஏற்புரை வாழ்த்துரை ஏற்புரை இல்லை மன்னிக்கவும், வாழ்த்துரை கூறும்போது அன்பர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு தலைப்பின் நோக்கத்துல நம்ம பேசி கொண்டிருக்கோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு. அது அழகா ஆரோக்கிய பிரிட்டா சகோதரர் சொல்லுவாங்க. என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, தலைப்புக்குள்ளேயே இருந்து நம்ம பேசுறோமா அப்படின்னு இங்க திரும்ப வாழ்த்துரை கூற வர்றவங்க அந்த மாதிரி ஒரு சில நிமிடங்கள் மட்டுமே எடுத்துக்கொண்டு நம்ம பயணிச்சோம் அப்படின்னாக்க இந்த தளம் இன்னும் நம்ம மேம்பட்டு நம்ம போறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கும். 6 to ஒரு எவ்வளோ நேரம்னு எனக்கு கரெக்டாக தெரியலைங்க கற்பா. அந்த டைம் நம்ம இன்னும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும். தொடர்ந்து நிறைய அன்பர்கள் இங்க தளத்திலேயே வலியுறுத்தி சொல்லியிருக்கிறத மீண்டும் ஒரு முறை வலியுறுத்த நான் கடமைப்பட்டிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். சரியா இருந்தா எடுத்துக்கொள்ளுங்க, ஏதாவது பிழை இருந்தா மன்னித்துக் கொள்ளவும். நன்றி நன்றி. நன்றிங்க மஞ்சு பார்கவி. நர்மதாம்மா வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம்மா, வணக்கம். வாழ்க வளமுடன். நம்ம தளத்தில் உள்ள அனைவருக்கும் உற்சாகமான மகிழ்ச்சியான காலை வணக்கம். சசிகுமார் தம்பிக்கு வாழ்த்துக்கள் பல. அவரோட கிளாஸ் இன்னைக்கு தான் 21 நாள் முடிஞ்சுது. ரொம்ப நன்றிங்க தம்பி. நிறைய விஷயங்கள் ஒரு கல்லை செதுக்கி அது ஒரு சிலையா வச்சிருக்கிறதுக்கு ஒரு உயிர் கொடுத்த மாதிரி இருந்தது உங்களோட வகுப்பு. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நானும் என் பொண்ணும் நைட்டு ஒரு 11:30 மணி வரைக்கும் ஒரு 1 மணி நேரமாட்ட உங்க கிளாஸை பத்தின ஒரு இதே தான் நாங்க சொல்லிக்கிட்டு பேசிட்டு இருந்தோம்.
நீங்க மௌன வகுப்புக்கு ஒரு 10 நாள் போறதா சொல்லியிருந்தீங்க. அது நிறைய இடத்துக்கு இருக்கிறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். எந்த இடத்துக்கு போறீங்க அப்படிங்கிறது மட்டும் எனக்கு ஒரு முடிஞ்சா ஒரு தகவல் குடுங்க. நானும் போயிட்டு வரதா இருக்கேன். நன்றிங்க தம்பி, நன்றி. உங்களோட பணி சிறக்க நான் கும்பிடுற பெருமாளும், பண்ணாரியாத்தாவும் என்னைக்கும் உங்களுக்கு துணை இருக்கட்டுங்கன்னா, நிறைய நிறைய பேர்கள உருவாக்கிட்டு இருக்கிறீங்க. அவங்க மனசுக்குள்ள நிறைய ஒரு நல் விதைகள விதைச்சிட்டு இருக்கீங்க. அது ஆலமரமா வந்துட்டு இருக்கிறத கண்கூட நீங்களும் பார்த்துட்டு இருக்கிறீங்க, நாங்களும் பார்த்துட்டு இருக்கிறோம். எனக்குள்ள இன்னைக்கு நிறைய இத 21 நாள்ல குடுத்தீங்க. அதுல ஒண்ணே ஒண்ணு என் பொண்ணுகிட்ட சொன்னேன். அது நேச்சுரலே அதுதான். அத நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அத மேனுஃபேக்சரே அப்படிதான் தயாரிச்சுட்டாங்கன்னா, அத என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. அத அப்படியே தான் ஏத்துக்கணும் அப்படிங்கிறத சொன்னீங்க. நிச்சயமா அத நான் அது எனக்கு ஒரு இதா இருந்தது அந்த வார்த்தை. எனக்குள்ள ரொம்ப உள்வாங்கிக்கிட்ட வார்த்தை அது. எல்லாமே வாங்கினேன். ஆனா இருந்தாலும் அந்த வார்த்தை வந்து எனக்குள்ள சரி அவங்க அப்படின்னா அப்படித்தான். அது அவங்கள நம்ம திருத்துறதோ, அவங்கள சொல்றதோ வேண்டாம். அவங்களோட நேச்சுரல் அதுதான். நாம அடுத்த கட்டம் என்ன, அடுத்த கட்டம் என்னன்னு நம்ம போறதுக்கு நிறைய விளக்கங்கள் குடுத்தீங்க தம்பி. நேரடியா உங்கள ஒரு நாள் சந்திக்கணும். நன்றிங்கண்ணா, நன்றி. வணக்கங்கண்ணா. வாழ்க வளமுடன்ண்ணா, வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. வேறு யாருக்காவது கேள்விகளோ கருத்துக்களோ இருந்தா பகிரலாம். இல்லைன்னா நம்ம ஏற்புரைக்கு போயிடலாம். ஒரு நிமிடம், ஒரு நிமிடம். ஆண்டினா கடைசியா ஒரு கேள்வி கேட்டாரு. அது ஆண்டினா ஏதோ குழந்தைகள், இப்ப இருக்க குழந்தைகள்னு ஆரம்பிச்சீங்க, அப்புறம் இடையில பிரேக் ஆச்சு உங்க கேள்வி. ஆண்டினா திரும்ப அந்த கேள்வி கேட்டாங்க. இப்ப இருக்க குழந்தைக பெற்றோர் சொல்றத கேட்க மாட்டேங்கிறாங்க. அத நம்ம எப்படி அணுகுறது? ஆம், அது வந்து என்னுடைய அனுபவமாவும் இருக்கு. கல்லூரி போற வரைக்கும் நம்ம கூடயே இருந்தாங்க. இப்ப கல்லூரிக்கு போனதுக்கப்புறம் நம்ம ஏதாவது சொன்னோம் அப்படின்னா, என்ன மாரியான அவங்ககிட்ட இருந்து பதில் வருது அப்படின்னா, "இப்போ உங்களுக்கு என்னதாம்மா தேவை? இப்போ உங்களுக்கு என்ன நேரமா எழுந்துக்கோ, நேரமா கிளம்பி போ" அப்படின்னு இங்கிருந்து அவங்க பெங்களூர்ல படிக்கிறாங்க. நம்ம சொன்னோம் நேரமா படுங்க அப்படின்னு சொன்னோம்னா, அங்க எல்லாருமே 12 மணிக்கு தாம்மா தூங்குறாங்க. நீங்க என்ன மட்டும் நேரமா தூங்க சொல்றீங்க. எப்படி அது சாத்தியம்? இப்போ உங்களுக்கு என்னம்மா தேவை? அப்படின்ற மாரி ஒரு அந்த மாரிலாம் அணுகுறாங்க நம்ம குழந்தைங்க. அதற்கு நம்ம எப்படி ஏன்னா ஊரோட ஒத்து போகணுங்கிற மாரியும் அவங்களுக்கு ஒரு சூழ்நிலை இருக்கு. நம்ம வந்து இந்த பாதையில வா, பாரு கிளப் ஹவுஸ் வந்து காலையில கேளு. நீ எல்லாம் இளைய தலைமுறையா இருக்கீங்க. இன்னும் நீங்க முன்னேறணும். அப்படின்லாம் நம்ம சொன்னோம் அப்படின்னா, அது அவங்களுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அந்த மாரி சூழ்நிலையில நம்ம எப்படி அவங்கள அணுகுறது? நன்றி. அதான் ஆன்டி அண்ணா கேட்ட கேள்வின்னு நான் உணர்றேன். நன்றி. நன்றிங்க மஞ்சு பார்கவி. இது நிறைய பேரு குழந்தைகள் வச்சிருக்க எல்லோருமே எதிர்கொள்கிற ஒரு சவால் தான். நன்றி உங்கள் கேள்விக்கு. நர்மதாம்மா நீங்க பேசுறீங்களா? ஆமாங்கண்ணா. சசிகுமார் தம்பி வந்து 4 மணி 2:30 மணிக்கே எந்திரிச்சு 4 மணிக்கு தளத்துல உட்கார்ந்தவரு. இப்போ மணி கிட்டத்தட்ட 7:45 8 ஆக போகுது. 4 மணி நேரம் வந்து அவரு இதெல்லாம் கேட்டுட்டே பார்த்துட்டே சொல்லிட்டு இருக்காரு. மஞ்சிகா பார்க்கவி சொன்னது போல நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சீக்கிரமா நம்மளோட உரைகளை முடிச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அவங்களுக்குன்னு இல்லை, எல்லாத்துக்குமே பயனுள்ளதா இருக்கும். கற்பகா, நாங்க கூட ஏதாவது ஒரு இதுல இருக்கிறோம். ஆனா நீங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த 2 மணி நேரம், அந்த 6 மணிக்கு இருந்து 8 மணி வரைக்கும் அதே இடத்துக்கு அப்படியே உட்காந்து கவனிச்சீங்கன்னா தான் ஒவ்வொன்றையும் வந்து நம்ம சரவணக்கண்ணா சொன்ன மாதிரி ஓடுற பஸ்ல ஏறுற மாதிரி எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சு அதை புரிஞ்சு சொல்றீங்க. அதனால நாங்க எல்லாருமே கொஞ்சம் சீக்கிரமா பேசிக்கணுங்கிறத என்னோட கருத்தாவும் இருக்குதுங்கண்ணே. நன்றி கண்ணா, நன்றி. வணக்கங்கண்ணா. வாழ்வு வளமுடன். நன்றிங்கம்மா. ஒரு ஒரு விஜயகுமாரிம்மா நிமிஷமா. நீங்க இப்ப வாழ்த்துரை சொல்லும் பொழுது நான் அந்த ஐயா கிட்டே ஆரோக்கிய அவங்க கிட்ட கேட்கலான்னு இருந்தேம்மா. இப்ப எல்லாரும் சொல்லும் பொழுது அந்த வாழ்த்துரை வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்கிறேன்னு நினைக்கிறேன். இப்ப இந்த 3 தடவை சொல்லும் பொழுது அது நல்லா உள்ள போறதுக்குன்னு இது இருக்கு. அத ஒரு தடவை சொல்லி முடிக்கலாம். அது ஒரு கடமை மாதிரி தான் ஆகும். இதுல வந்து நான் வந்து நேரத்தை கடைபிடிக்கணுமா? நீங்க சொன்னா அதுபடி நான் செய்வேன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. நீங்க உங்க வாழ்த்துறைய கொடுக்கலாமா? மிக்க நன்றி. எல்லாருமே பேசிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வேறு யாருக்காவது கேள்விகள் இருந்தா பகிர்ந்துக்கலாம். நிறைய பேர் குறுஞ்செய்தி வாயிலாகவும் தங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. சாய்பாபா, செல்லமுத்து, சசிகலா பரி,
ஹேமா கிருஷ்ணமூர்த்தி, சசிகுமார் சச்சிதானந்தம் அனைவருக்கும் மிக்க நன்றி. வாட்ஸ்அப் லிங்க் கேட்டிருக்கீங்க, மேல இருக்கு. சரித்திரம் படைப்போம் வளமான வாழ்வுக்கான வழிகாட்டி வாட்ஸ்அப் அப்படிங்கிற ஒரு லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க ஜாயின் பண்ணலாம். ஸ்ரீ சசிகுமார், உங்கள் ஏற்புரைக்கான நேரம், நீங்க பகிர்ந்துக்கலாம். அனைவருக்கும் வணக்கம்ங்க. நான் என்னுடைய ஏற்புரையோட சேர்த்து அந்த பதிலையும் கொடுத்துறேன். இன்றைய குழந்தைகள் அவன் எதிர்கால சந்ததிகள் அவங்களுடைய எண்ணங்களும் வாழ்வியல் முறையும் தவறான பாதைக்கு போறதுக்கான காரணங்கள் என்ன, அதை நம்ம சொல்லி கொடுத்தாலும் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சாங்க. நான் 2022 ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டு ஒன்று பண்ணேன். இன்றைய இளைஞர்கள் எதிர்காலத்தில் சீரழிவதற்கு காரணம் பெற்றோர்களுடைய பங்கு அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி 100 நாட்கள் 100 மேடைகள்ல 1000 ஆசிரியர்கள், 10,000 மாணவர்கள், 1,00,000 பெற்றோர்களிடம் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி எனக்கு உலக சாதனை பேச்சாளர் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டது. அதுல என்ன சொல்றோம் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த இளைஞர்கள் ஒரு 3 விஷயத்துல அதை WHO லைஃப் ஸ்டைல் டிசார்டர் அப்படின்னு ஒண்ணு வரப்போகுதுன்னு சொல்றாங்க. லைஃப் ஸ்டைல் டிசார்டர்னா என்னன்னா, எமோஷனல் இம்யூனிட்டி, குழந்தைங்க எமோஷனலி எதையும் டாலரேட் பண்ண முடியல ஒண்ணு. இரண்டாவது, ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியல, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் அவங்க கிட்ட இல்லை. மூணாவது, செல்ஃப் டிசிப்ளின் இல்லை. இது மூணும் ஒரு குழந்தை அவதிப்படுவதற்கு காரணமாக இருக்கிறதுன்னு நம்ம பார்க்கறோம். அதை ஒரு பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்றோம், ஆனா அந்த குழந்தை கேட்க மாட்டேங்குதுன்னு நாம வேதனைப்படுறோம். ஆனா நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா, குழந்தைகள் பெற்றோர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை கேட்பதை விட பெற்றோர்கள் என்ன செய்கிறார்களோ அதைத்தான் செய்கிறார்கள்ங்கிறது எங்களுடைய ஆய்வினுடைய முடிவு. அப்போ ஒரு குழந்தையிடம் போய் நீ நேரத்துல எந்திரின்னு சொல்றதை விட நாம நேரத்துல எந்திரிச்சுக்கிட்டே இருந்தோம்னா தான் குழந்தையும் நேரத்துல எந்திரிக்கும். ஒரு குழந்தை போனை பார்க்காதுன்னு சொல்றதை விட நாமளும் போனை பார்க்காம இருந்தா தான் குழந்தை போனை பார்க்காம இருக்கும். நான் எப்படி வேணா இருப்பேன், என் குழந்தை நல்லா இருக்கணும்னா இன்னைக்கு எதிர்காலத்துல அந்த குழந்தைகள் அப்படி அல்ல. அதனால இந்த ஏற்புரை, இந்த வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றிங்க. மனம் அனைத்திற்கும் காரணமாக இருக்கிறது. மனதை அணுகுகின்ற தன்மையை நாம் உணர்ந்து புரிந்து செயல்படும் பொழுது எந்த ஒரு தனி மனிதனுக்கும் தனக்குள் தோன்றுகின்ற உண்மையான உணர்வுகளை உணர்ந்து அவனுடைய உணர்வுகளின் உண்மைகளை உள்ளுணர்வாக செயல்படுத்தும் போது அந்த உள்ளுணர்வே அவனுக்கு மிகச்சிறந்த வழிகாட்டியாக இருக்கிறது. அப்ப அவனுடைய எண்ணங்களின் தொகுப்பாகிய மனமே குரு, கருணையே கடவுள் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட, இந்த கருத்தோட நாம் எதிர்கொள்ளக்கூடிய அத்தனை சவால்களுக்கும் நமக்கு தீர்வு தனக்குள் தோன்றுகின்ற உள்ளுணர்வின் வாயிலாக நிகழ்காலத்தில் சிந்தித்து முற்கால அனுபவம், தற்கால சிந்தனை, எதிர்கால விளைவு, இதை அடிப்படையை கொண்டு எண்ணம், சொல், செயல் நேர்கோட்டிலிட்டு நம்மளுடைய வாழ்க்கையை வழிநடத்துவதற்கு எல்லா நேரமும் விழிப்போடு இருப்பதே அதுவே ஆத்ம விழிப்பு அப்படிங்கிற ஏற்புரையோட நன்றியுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க விழிப்புடன். மிக்க நன்றிங்க ஸ்ரீ சசிகுமார். விழிப்புணர்வு அதை பத்தி நம்ம நிறைய சொல்லுவோம், ஆனா அது எப்படி இன்னர் வாய்ஸ்னா என்ன, மைண்ட் வாய்ஸ்னா என்ன அப்படிங்கறத நம்ம நிறைய நேரம் வேறுபடுத்தி பார்க்காதனாலதான் பல சிக்கல்கள் வருது. அதை எப்படி வேறுபடுத்தி பார்க்கிறது, அப்புறம் அந்த ஆழ் மனதுல இருக்கிறதெல்லாம் நீக்கணும் அப்படின்னாலும் சரி, ஒரு மௌனம் அப்படிங்கறதும் எந்த அளவுக்கு நமக்கு விழிப்புணர்வுக்கு உபயோகமாக இருக்கிறது, இதை பத்தி எல்லாம் நிறைய கருத்துக்கள் இன்றைய அதிகாலை பொழுதில் பகிர்ந்துகிட்டீங்க. மேலும் பல கேள்விகளுக்கு ரொம்ப விளக்கமாகவும் தெளிவாகவும் பொறுமையாகவும் கேள்விகளுக்கு பதிலும் கொடுத்தீங்க. அதற்கும் மிக்க மிக்க நன்றி. பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் வாழ்த்துக்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து கவனிப்பாளர்களுக்கும் நன்றி. மீண்டும் நாளை காலை சசிகலா பரி அவர்களுடைய உள்ளமும் உடலும் என்ற நிகழ்வில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.